1. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் அடிவாரத்தில் இருந்த அடர்ந்த காட்டுப் பகுதிக்குள் 3 உருவங்கள் நடந்து கொண்டிருந்தன. பொழுது மெதுவாக இருட்டத் தொடங்கியது. காட்டுப் பகுதியின் வினோத ஒலிகள் அடங்குவதற்கான அறிகுறிகள் தென்பட ஆரம்பித்தன. 3 உருவங்களும் எதை பற்றியும் கவலைப்படாமல் சென்று கொண்டிருந்தன. அவர்கள் போட்டிருந்த பேண்ட் சட்டை முச்செடிகளால் கிழிப்பட்டு ஆங்காங்கு கிழிந்திருந்தன. காலில் அணிந்திருந்த கனத்த பூட்ஸ்கள் அந்த மலைப்பகுதியில் நடப்பதற்கு வசதியாக இருந்தன. 3 பேரின் கைகளில் இருந்த நீண்ட கத்தியால் வழியில் இடைஞ்சலாக இருக்கும் காட்டுக்கொடிகளை வெட்டியவாறு சென்று திருந்தனர். 3 பேரின் முதுகுகளிலும் கனமான துணிப்பை தொங்கிக் கொண்டிருந்தது. அவர்கள் முகங்களில் சில நாட்கள் வளர்ந்த தாடி மீசை விகாரமாக காட்சியளித்தது. 2 அடி தூரத்தில் இருப்பது என்னவென்று தெரியாத அளவுக்கு இருட்டும் நீண்ட தூரம் நடந்து வந்த களைப்பும் அவர்களை ஒரு இடத்தில் உட்கார வைத்தது. வாயில் நுரை தள்ளிடும் போல இருக்கு. இனி ஒரு அடி கூட என்ன நடக்க முடியாது என்றான் பீட்டர். இந்த இடம் வசதியாத்தான் இருக்கு. இங்கேயே தங்கிட்டா என்ன அந்தோணி என்றான் டேவிட். அந்தோணி அதற்கு உடனே பதில் கூறாது ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து ஆழமாக புகையை உள்ளிழுத்தவாறு சுற்றுமுற்றும் பார்த்தான். பிறகு, இந்த இடம் அவ்வளவு பாதுகாப்பா தெரியலை. காட்டு விலங்கு மட்டும் இல்லை. போலீஸோ காட்டு அதிகாரிகளோ வர முடியாத இடமாயிருந்தா நல்லது என்றான். இனி என்னால ஒரு அடிக்கூட எடுத்து வைக்க முடியாது என்றான் பீட்டர். இன்னைக்கு ராத்திரி மட்டும் இங்கே தங்கிக்கிடுவோம். நாளைக்கு காலையில மற்றதை யோசிக்கலாம். அவர்கள் மூவரும் சேர்ந்து அந்த இடத்தில் இருந்த காய்ந்த இலைச்சருகுகள் சுள்ளிகள் இவற்றை கூட்டி தீ மூட்டினர். அதனை சுற்றி உட்கார்ந்தவாறு பையில் இருந்த பிஸ்கட்டுகளை எடுத்து தின்ன ஆரம்பித்தனர். தமிழ் பேப்பர்ல வந்ததை இன்னொரு வாட்டி படிச்சு காமி அந்தோணி என்றான் டேவிட். பேண்ட்டுக்குள் மடித்து வைத்திருந்த அன்று காலையில் ரயிலில் வரும்பொழுது வாங்கிய தமிழ் நாளிதழை எடுத்து படிக்க ஆரம்பித்தான் அந்தோணி. மத்திய பிரதேசத்தின் தலைநகரான போபாலில் உள்ள அல்கா பேங்கில் 2 நாட்களுக்கு முன் நள்ளிரவில் சில திருடர்கள் புகுந்து பணத்தையும் நகைகளையும் கொள்ளை அடித்திருக்கிறார்கள். இவற்றின் மொத்த மதிப்பு 15 கோடி ரூபாய் இருக்கும். திருடர்களை கண்டுபிடிக்க போலீசார் தீவிரமாக முயன்று வருகிறார்கள். அந்த திருடர்கள் ஆயிரக்கணக்கான மைல் தாண்டி இப்படி ஒரு காட்டுக்குள்ளே பதுங்கி இருப்பாங்கன்னு எவன் கண்டுபிடிக்க போறான்? இருந்தாலும் நாம ஜாக்கிரதையா இருக்கணும். கொஞ்ச நாளைக்கு இந்த காட்டுக்குள்ளேயே பதுங்கி இருப்போம். நிலைமை சரியான பிறகு ஊருக்குள்ளே போகலாம். ஒருவன் மட்டும் தீமூட்டி காவல் இருக்க மற்ற இருவர் மாறி மாறி தூங்க ஆரம்பித்தனர். மறுநாள் காலையில் பொழுது புலர ஆரம்பித்தவுடன் தங்கள் மூட்டைகளை முதுகில் சுமந்து கொண்டு காட்டின் உள்பகுதியை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள். தூரத்தில் மலை அருவி தெரிந்தது. அதனை நோக்கி முன்னேறினர். அருவிக்கருகே வந்தனர். மனித நடமாட்டமே அறிந்திராத இடமாக தோன்றியது. மூட்டைகளை இறக்கி வைத்துவிட்டு ஆனந்தமாக குளிக்கத் தொடங்கினர். அந்தோணி மட்டும் ஒரு பாறையில் உட்கார்ந்தவாறு அருவிக்கு மேலே தெரியும் மலைப்பகுதியை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தான். பிறகு மற்றவர்களை அவசரமாக கூப்பிட்டான். அருவிக்கு மேலே ஒரு பாறை நீட்டிட்டு இருக்கில்ல, அதை ஒட்டி ஒரு இடம் தெரியுது பாருங்க. ஆமாம், இருட்டா தெரியுது. அநேகமா அது ஒரு குகையாகத்தான் இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். மூவரும் தங்கள் மூட்டைகளை சுமந்தவாறு அருவிக்கு நேர் மேலே ஏறத் தொடங்கினர். பாறைகள் செங்குத்தாக இருந்ததால் ஏறுவதற்கு சிரமமாக இருந்தது. கஷ்டப்பட்டு மேலே ஏறிய பொழுது அந்தோணி சொன்ன மாதிரியே அது ஒரு பெரிய குகையாகத்தான் இருந்தது. அதன் நுழைவாயிலில் காட்டுச் செடிகளும் கொடிகளும் அப்பி கிடந்தன. தங்களிடமிருந்த கத்திகளால் அவற்றை வெட்டி சுத்தப்படுத்திவிட்டு குகையின் உள்ளே நுழைந்தவர்களின் கண்கள் வியப்பில் விரிந்தன. பிரமாண்டமாக இருந்தது அந்த குகை. பாறை இடுக்குகளின் வழியாக சூரிய வெளிச்சம் மிதமாக தெரிந்தது. உச்சியில் ஒரு சில இடங்களில் இருந்து நீர் சொட்டிக் கொண்டிருந்தது. இந்த இடம் நமக்கு ரொம்ப பாதுகாப்பானது. இப்படி ஒரு குகை இருப்பதை எந்த கொம்பனாலும் கண்டுபிடிக்க முடியாது. சில நாட்கள் இங்கு தங்கி இருப்போம் என்றான் அந்தோணி. ஒருவன் மட்டும் தினம் காலையில் ஊருக்குள் சென்று சமையலுக்கு தேவையான பொருட்களையும் செய்தித்தாளையும் வாங்கி வருவான். மற்றபடி அவர்கள் குகையை விட்டு வெளியே வராமல் 1 மாதம் வரை காலம் தள்ளினர். இம்மூவரில் அந்தோணி மட்டும் 10ஆம் வகுப்பு வரை படித்தவன். மற்றவர்கள் கை நாட்டு பேர். வழிகள். போபாலில் எங்கெங்கோ வேலை பார்த்த இந்த மூவரும் ஏதோ ஒரு சமயம் சந்தித்து தமிழர்கள் என்ற முறையில் இணைந்து பின்னர் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு திருடுவது ஒன்றுதான் வழி என்ற தீர்மானத்துக்கு வந்தனர். அல்கா பேங்கை கொள்ளையடிப்பதென முடிவெடுத்து அதனை வெற்றிகரமாக செயல்படுத்தி கொள்ளையடித்த பொருட்களுடன் தமிழ்நாட்டுக்கு உடனே ஓடி வந்துவிட்டனர். கொள்ளையடித்தவர்கள் தமிழ்நாட்டுக்காரர்கள்தான் என்று மத்திய பிரதேச போலீசுக்கு எந்த வகையிலும் சந்தேகம் வராது என்றாலும் தமிழ்நாட்டு செய்திகளை கூர்ந்து பார்த்து கொண்டு வந்தான் அந்தோணி. ஒரு நாள் காலையில் பேப்பரை படித்து முடித்த அந்தோணி மற்றவர்களை கூப்பிட்டு பேச ஆரம்பித்தான். இது வரைக்கும் வேன் கொள்ளை பற்றியோ இல்லை நம்மை பற்றியோ எந்த நியூஸும் பேப்பர்ல வரலை. அதனால் இனி நாம் கவலையே படாம ஊருக்குள்ளே போய் செட்டில் ஆயிரலாம். என்னைக்கு போகலாம்? ஆசையோடு கேட்டான் பீட்டர். நாளைக்கு காலையே நாம இந்த இடத்தை விட்டுட்டு கிளம்பிடலாம். அப்படின்னா இன்னைக்கே நாம கொள்ளையடிச்சதை பங்கு போட்டுக்கிட்டா என்ன? நிச்சயமா.
பணம் நகை இருக்கிற மூட்டைகளை பிரிங்க. மொத்தம் 15 கோடி ரூபாய் தேருமாம். அதனால ஆளுக்கு 5 கோடி பெறும்படியா அந்தோணி நீதான் பிரிச்சு கொடுக்கணும். மூட்டைகளை பிரித்து அந்தோணியே அவர்கள் முகம் கோணாதபடி பங்கு போட்டு கொடுத்தான். மூவரும் தனித்தனியாக தங்களுக்குரிய பங்கை கட்டி தனியே வைத்தார்கள். இன்றுதான் இக்குகையில் தங்கும் கடைசி நாள் என்பதற்காக காட்டு பறவைகளை கஷ்டப்பட்டு பிடித்து கறி சமைத்தார்கள். மாலை மங்க ஆரம்பித்ததும் குகையில் இருள் சூழ்ந்தது. சுள்ளிகளால் தீமூட்டி அதனைச் சுற்றி உட்கார்ந்தவாறு சாப்பிட்டுக் கொண்டே பேச ஆரம்பித்தனர். நாம 3 பேரும் இந்த குகையை விட்டு வெளியேறின உடனே தனித்தனியா பிரிஞ்சு போயிரணும். யார் எங்கே போறீங்கன்னு நமக்குள்ளே கூட சொல்ல வேண்டாம் என்றான் அந்தோணி. ஏன் என்றான் பீட்டர். 3 பேரும் ஒரு இடத்தில் இருந்தா எப்பவாவது நமக்குள்ள சண்டை வந்துட்டா யாராவது ஒருத்தர் காட்டி கொடுத்திடலாம். இல்லைன்னா ஒருத்தனை பத்தி போலீஸுக்கு சந்தேகம் வந்தா கூட 3 பேரும் மாட்டிக்கிடுவோம். உண்மைதான் என்றான் டேவிட். 3 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு மற்றவங்க எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியாத நிலையில இருந்தோம்னா யாராவது எப்பவாவது போலீஸ்ல மாட்டினா கூட அடி உதைக்கு பயந்து மற்றவங்களை பத்தின விவரம் கூட சொல்ல முடியாது. நல்ல யோசனைதான் அந்தோணி. இருந்தாலும் நாம எப்பவாவது சந்திச்சா நல்லதுதானே என்றான் பீட்டர். அந்தோணி சற்று யோசித்துவிட்டு இன்னைக்கு தேதி என்ன என்றான். நவம்பர் மாதம் 20ஆம் தேதி. சரியா 20 வருஷம் கழிச்சு இதே நவம்பர் 20ஆம் தேதி இந்த குகையில் வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் நாம் எங்கே எப்படி இருக்கோம்னு தெரியாம இருக்கிறது தான் நல்லது. மூவரும் சந்தோஷமாக சம்மதித்து தீயின் மீது சத்தியம் செய்வது போல் கைகளை பிடித்துக் கொண்டனர். அதன் பிறகுதான் அந்தோணிக்கு இவர்கள் இருவரையும் கொலை செய்ய வேண்டும் என்ற வெறி வளரத் தொடங்கியது. நேரமோ இரவு 9 மணியை கடந்து இருக்கும். குகைக்குள் அவர்கள் மூட்டி இருந்த தீ இன்னமும் லேசாக எரிந்து கொண்டிருந்ததால் குகை முழுக்க அதன் வெளிச்சம் நன்றாக பரவி இருந்தது. காட்டுப்பகுதியின் ஓசை முழுக்க அடங்கிவிட்டிருந்த போதிலும் கீழே கொட்டும் அருவியின் ஓசை மட்டும் ஹோ என்று சன்னமாக கேட்டுக் கொண்டிருந்தது. பீட்டரும் டேவிட்டும் நன்றாக தூங்கிக் கொண்டு இருந்தனர். அதிலும் டேவிட் விடும் குரட்டை புலியின் உருமலை போல நாராசமாக கேட்டுக் கொண்டிருந்தது. அந்தோணிக்கு தூக்கமே வரவில்லை. தன் பங்குக்கு வந்த 5 கோடி ரூபாய் அவனுக்கு போதாது என்று தோன்றியது. கொள்ளையடிக்க திட்டம் போட்டது முதல் இதுவரை ஒவ்வொரு செயலும் அவன் மூளை வகுத்தது. துணைக்கு வந்ததற்காக சரி பங்கு கொடுத்திருக்க கூடாது என்று தோன்றியது. அந்தோணியை பொறுத்தமட்டில் அவன் சற்று படித்த குடும்பத்திலிருந்து வந்தவன். 10ஆம் வகுப்பில் படிக்கும் பொழுது அவன் தாய் தந்தையர் இருவருமே ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்துவிட அனாதையானான். பிறகு படிப்பை தொடர முடியாமலும் சாப்பாட்டிற்கு வழி இல்லாமலும் அவனது சொந்தக்காரர்களிடம் அவன் பட்ட அவஸ்தையோ கொடுமையானது. நாட்டில் பணம் ஒன்றிற்குத்தான் மதிப்பு இருக்கிறது என்று உணர்ந்தான். தன் சொந்தக்காரர்கள் அனைவரையும் விட அதிக பணம் படைத்தவனாக வேண்டும் என்ற வெறி அவனுக்குள் பூதாகரமாக வளர ஆரம்பித்தது. தனது தந்தைக்கு தெரிந்த யாரோ ஒரு நண்பர் மூலமாக போபாலுக்கு வந்து ஒரு கடையில் கணக்கு எழுதி கொண்டிருந்தான். அதன் பிறகு அவனது பசியின் தீவிரம் அடங்கி இருந்தாலும் பணக்காரன் ஆக வேண்டும் என்ற வெறி மட்டும் தீயாய் கனன்று கொண்டிருந்தது. இதன் தொடர்ச்சிதான் வேன் கொள்ளையும் தன் பங்காக வந்த 5 கோடி ரூபாய் பணம். என்றாலும் இது போதாது என்று மனதுக்குள் அடித்துக் கொண்டிருந்தது. பீட்டரும் டேவிட்டும் படிப்பு வாசனையற்ற பஞ்சை குடும்பத்தில் பிறந்தவர்கள். இவர்களுக்கு இந்த பணம் மிக மிக அதிகம். இதனை வைத்து முன்னேறவும் தெரியாது. கெட்ட வழிகளில் பயன்படுத்தி ஒரேயடியாக அழித்து விடுவார்கள். அதற்காக எனக்கு மட்டும் அதிக பங்கு கொடு என்றாலும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் இருவர் பங்கும் சேர்ந்து எனக்கே வந்துவிட்டால் 15 கோடி ரூபாய். இதை வைத்து எவ்வளவோ முன்னேறலாம். அதற்கு ஒரே வழி பீட்டரையும் டேவிட்டையும் கொலை செய்வது ஒன்றுதான். அந்தோணி இந்த முடிவுடன் குகையில் எரியும் தீ அணைந்து வெளிச்சமும் குறையட்டும் என்று காத்திருந்தான். கிட்டத்தட்ட 11 மணிக்கு மேல் தீயின் வெளிச்சம் குறைந்து இருள் சூழ ஆரம்பித்தது. அந்தோணி தனது தலைமாட்டில் இருந்த தனது கத்தியை ஓசையின்றி எடுத்தான். மெதுவாக எழுந்து உட்கார்ந்தான். டேவிட்டும் பீட்டரும் சன்னமாக குரட்டை விட்டவாறு தூங்கிக் கொண்டிருந்தனர். தனக்கு வெகு அருகில் டேவிட் மல்லாக்க படுத்தவாறு தூங்கிக் கொண்டிருப்பதை கூர்ந்து பார்த்தான். கையில் கத்தியை பலமாக பிடித்துக்கொண்டு தரையில் ஊர்ந்தவாறு டேவிட் அருகே வந்தான். மறுவினாடி டேவிட்டின் நெஞ்சிற்குள் இதயம் இருக்கும் பகுதியில் கத்தியை ஒரே குத்தில் ஆழமாக இறக்கினான் அந்தோணி. எங்கே வாயை திறந்து கத்திவிடுவானோ என்ற பயத்தில் ஒரு கையால் டேவிட்டின் வாயை இருக்க மூடினான். டேவிட்டோ கத்தாமலேயே செத்துப்போனான். ஆனால் அவன் கால்கள் மட்டும் மரண அவஸ்தையில் துள்ளி துடிக்க ஆரம்பித்தன. டேவிட்டின் அருகில் படுத்து கிடந்த பீட்டரின் தொடை மீது அவன் கால்கள் உதைத்ததால் பீட்டர் பதறிக்கொண்டு கண் விழித்தான். நல்ல தூக்கத்தில் இருந்து திடீரென்று கண் விழித்ததாலும் குகைக்குள் கரிய இருட்டாக இருந்த தாலும் எதுவும் புரியாமல் எழுந்து நின்றான். அதே நேரம் டேவிட்டின் கால் மறுபடியும் அவன் மீது உதைத்ததால் பீட்டர் நிலை தடுமாறி அந்தோணி மீது விழுந்தான். அந்தோணி உடனே பீட்டர் மீது புலி போல பாய்ந்தான். பீட்டர் இன்னமும் பாதி உறக்கத்திலேயே இருந்ததால் அந்தோணிக்கு அவனை தனது பிடிக்குள் கொண்டு வருவதற்கு எளிதாகவே இருந்தது. டேவிட்டின் நெஞ்சில் சொருகி இருந்த கத்தியை உருவிய அந்தோணி ஒரு கையால் பீட்டரின் தொண்டையை வளைத்து பிடித்து தொண்டை பக்கம் கத்தியை சொருகினான். பீட்டரின் தொண்டையில் உள்ள உணவு குழாய் அறுபட்டு ரத்தம் பெருக்கெடுத்து வழியத் தொடங்கியது. அதே நேரம் பீட்டரும் திமிர இருவரும் ஒருவர் மீது மற்றவர் விழுந்து புரண்டு மாறி மாறி அடித்துக் கொள்ள ஆரம்பித்தனர். இந்த கடுமையான போராட்டத்தில் பீட்டரின் தொண்டையில் சொருகிய கத்தி நழுவி கீழே விழுந்தது.
இருப்பினும் பீட்டரின் தொண்டையை பிடித்த பிடியை அந்தோனி விடவே இல்லை. இருவரும் மாறி மாறி அடித்து உதைத்துக் கொண்டு இருந்த போதிலும் நேரமாக ஆக பீட்டரின் நிலை தளர ஆரம்பித்தது. கழுத்திலிருந்து ஏராளமான ரத்தம் வழிந்து போனதால் கிட்டத்தட்ட அரை மயக்க நிலைக்கு வந்திருந்தான் பீட்டர். அவனை அப்படியே தரையில் கிடத்திவிட்டு கீழே விழுந்த கத்தியை தேட ஆரம்பித்தான் அந்தோனி. ஒரு வழியாக கத்தியை தேடி எடுத்து பீட்டர் அருகே வந்த அந்தோனி ஒரு கணம் திகைத்தான். பீட்டர் எழுந்து உட்கார்ந்திருந்தான். தொண்டையில் இருந்து ரத்தம் வழிய முகம் வெளுத்து போய் இருந்தது. கண்கள் இரண்டும் பிதுங்கி நிற்க வாயை திறந்து மூச்சு விட்டுக் கொண்டிருந்தான். நீண்ட நேரமாக அவன் தொண்டை நெரிக்கப்பட்டிருந்ததால் பீட்டரால் பேச முடியவில்லை. நம்பிக்கை இழந்த நிலையில் தனது இரு கைகளையும் கூப்பி அந்தோனியை பார்த்து கும்பிட்டான். இரக்கம் காட்டு என்று பீட்டரின் கண்கள் அந்தோனியை பார்த்து பரிதாபமாக கெஞ்சியது. பீட்டரின் பரிதாபகரமான தோற்றம் அந்தோனியின் இருதயத்திற்குள் ஒரு கணம் என்னவோ செய்தது. அவன் இதயம் எப்பவோ கல்லாகி இறுகிவிட்டிருந்ததால் எந்தவித இரக்க உணர்ச்சியும் அதிலிருந்து கசியவில்லை. இவ்வளவு தூரம் வந்துவிட்ட பிறகு பீட்டருக்கு இரக்கம் காட்டுவதில் அவன் மனம் அசைந்து கொடுக்கவில்லை. மறு வினாடி கத்தியுடன் பீட்டரின் அருகே நெருங்கினான். கையெடுத்து கும்பிட்டு பரிதாபமாக பார்த்து கொண்டிருந்த பீட்டரின் நெஞ்சில் கத்தியை இறக்கினான். மறு வினாடி அந்த காடே அதிரும்படியாக அலறினான் பீட்டர். அவனுடைய அலறல் அந்த குகையின் நாலாபுரங்களிலும் பட்டு எதிரொலித்தது. எதிரொலி மறுபடியும் குகையின் சுவர்களில் முட்டி மாறி மாறி எதிரொலித்தது. பீட்டர் அப்படியே மல்லாக்கச் சரிந்து விழுந்தான். அவன் உயிர் உடனே பிரிந்தது. அவனது மரண அலறலின் எதிரொலிகளும் காற்றில் கரைந்து காணாமல் போயின. அந்தோனி ஒரு நிமிடம் அந்த உடல்களையே உற்று பார்த்தவாறு இருந்தான். பிறகு அவர்கள் கட்டி வைத்திருந்த பணம் நகைகள் அடங்கிய பைகளை பிரித்து எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு பெரிய பைக்குள் திணித்தான். மணி பார்த்தான். இரவு 12 மணியை தாண்டி 40 நிமிடங்கள் ஆகி இருந்தன. இந்த நள்ளிரவில் காட்டிற்குள் இறங்கிச் செல்வதற்கும் பயமாக இருந்தது. அதே நேரம் கோரமாக செத்து கிடக்கும் தன்னுடைய கூட்டாளிகள் அருகே குகைக்குள் விடியும் வரை காத்திருக்கவும் மனம் சஞ்சலப்பட்டது. பிணங்களை கூர்ந்து பார்த்தவாறு யோசித்தான். குகைக்குள்ளேயே இவர்களை அடக்கம் செய்துவிட்டால் என்ன? குகையின் தரைப்பகுதியை ஒரு மரக்கட்டையால் தோண்டி பார்த்தான். ஒரு அங்குல மண்ணிற்கு கீழே பாறைதான் தென்பட்டது. குழி தோண்டுவது என்பது முடியாத காரியம். மங்கி கிடந்த தீயை ஊதினான். தீ கனன்றது. அதன் மீது சருகுகளை போட்டு ஊதினான். கொழுந்துவிட்டு எரிந்தது தீ. அதன் வெளிச்சத்தில் அந்த பிணங்கள் இன்னமும் கோரமாக காட்சி அளித்தன. குகை முழுக்க கூர்ந்து பார்த்தான். குகையின் ஒரு கடைசியில் தரையில் பெரிய பள்ளம் இருந்தது. அந்த பள்ளத்தில் ஒவ்வொரு பிணத்தையும் தனித்தனியாக இழுத்துக்கொண்டு சென்றான். 2 பிணங்களையும் அந்த பள்ளத்திற்குள் அருகருகாக படுக்க வைத்தான். பிறகு அந்த குகைக்குள் சிதறி கிடந்த கற்களை தேடி பொறுக்கி பிணங்களின் மீது அடுக்க ஆரம்பித்தான். அப்படி இருந்தும் பிணங்கள் முழுவதையும் மூடும் அளவுக்கு கற்கள் கிடைக்கவில்லை. கற்களின் இடைவெளியில் இருவரது உடல்களும் தெரிந்தன. இதற்கு மேலும் சிரமப்பட அவன் உடல் ஒத்துழைக்கவில்லை. இது போதும். மெனக்கெட்டு மலையில் இவ்வளவு தூரம் தேடி வந்து குகைக்குள் இருக்கும் பிணங்களை யாரும் கண்டுபிடிக்க போவதில்லை. அப்படியே கண்டுபிடித்தாலும் இதற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்று யாராலும் முடிச்சு போட முடியாது. அதே நேரம் விடுவதற்கான அறிகுறிகள் கீழ்வானில் தோன்ற ஆரம்பித்தன. அந்தோனி தனது உடைகள் அடங்கிய பையையும் 15 கோடி ரூபாய் பெருமான பொருட்கள் அடங்கிய பையையும் எடுத்துக்கொண்டு குகையை விட்டு வெளியேற ஆரம்பித்தான். காட்டை கடந்து அடிவாரத்தில் இருக்கும் ஓரளவு பெரிய ஊரான நாகனூருக்கு வந்தான். கொள்ளை பணத்துடன் தனது சொந்த ஊருக்கு செல்ல அவன் விரும்பவில்லை. அவனுடைய பரம்பரை வரலாற்றையே தெரிந்த அந்த ஊர் மக்கள் அவன் திடீர் பணக்காரனாகி திரும்பி வந்திருப்பதை சந்தேக கண்ணுடன் தான் பார்ப்பார்கள். அதனால் தன்னை பற்றி எதுவுமே தெரியாத நாகனூரில் தனது எதிர்கால வாழ்க்கையை உருவாக்குவது என்று முடிவு செய்தான். வாடகைக்கு வீடு ஒன்று எடுத்து தங்கினான். தன்னிடம் அபரிமிதமான பணம் நகைகள் இருப்பதை அவன் எந்த வகையிலும் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. தான் சென்னையைச் சேர்ந்தவன் என்றும் அங்கு தனக்கு மர வியாபார கடை இருப்பதாகவும் இதுவரை ஏஜெண்டுகள் மூலமாக இந்த காட்டில் விளையும் மரங்களை வாங்கி வந்த அவன் இனி மரங்களை நேரடியாக கொள்முதல் செய்யும் எண்ணத்தில் இந்த ஊருக்குள் நிரந்தரமாக தங்க போவதாகவும் எல்லோரிடமும் சொன்னான். இந்த மாதிரி பலர் அந்த ஊருக்குள் வந்து போவதும் தங்குவதும் வழக்கம் என்பதால் அந்த ஊர் மக்கள் அவனை சந்தேகப்படவே இல்லை. அந்தோனி கொள்ளையடித்த பணத்தை முதலீடு செய்து மர வியாபாரத்தில் இறங்கினான். அவனது அபார் மூளையால் வியாபாரம் பெருகியது. சில மாதங்களில் பெரும் பணக்காரனாகிவிட்டான். அந்த ஊரில் மிகப்பெரிய வீடு ஒன்றை விலைக்கு வாங்கி அதில் குடியேறினான். அந்த ஊர் சர்ச்சில் உறுப்பினராகி ஞாயிறு தவறாது சர்ச்சுக்கு சென்றான். சர்ச் சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு நிறைய வாரி வழங்கினான். மிக குறுகிய காலத்தில் அந்த ஊரின் மரியாதைக்குரிய பெரிய மனிதர்களில் ஒருவனாகிவிட்டான். அந்த ஊருக்கு வந்ததில் இருந்து சட்ட விரோதமான செயல்கள் எதிலுமே அவன் ஈடுபடவில்லை. அந்த ஊரில் உள்ள ஒரு நல்ல மனிதர் மூலம் அவருக்கு உறவினர் பெண் ஒருத்தியை அந்தோனிக்கு மணம் செய்து முடித்தார்கள். சென்னையைச் சேர்ந்த மேரி என்ற அந்த பெண் மிகவும் அமைதியான பயந்த சுபாவம் கொண்ட சுமாரான அழகு படைத்தவள். அந்தோனிக்கு எல்லாவிதத்திலும் ஏற்றவளாக தெரிந்தாள். அந்தோனிக்கு வாழ்க்கையே இன்பகரமாக கழிந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் மகிழ்ச்சிதான் புரண்டு கொண்டிருந்தது. மெதுவாக நாள் சுழன்று நவம்பர் மாதம் 13ஆம் நாள் வந்தது. அன்று இரவு தான் அந்தோனி பயங்கரமான அந்த நிகழ்ச்சியை சந்தித்தான். அன்று ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்தோனியும் மேரியும் சர்ச்சுக்கு போய் பிரார்த்தனையில் கலந்து கொண்டார்கள். நண்பகல் சாப்பிட்டுவிட்டு நன்றாக தூங்கிவிட்டான்.
அதனால் இரவு 11 மணியாகியும் அவனுக்கு தூக்கம் வரவில்லை. பக்கத்தில் படுத்திருந்த மேரியோ நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள். அந்தோணிக்கு என்னென்னவோ நினைவுகள் மனதிற்குள் புரள ஆரம்பித்தன. ஒரு பக்கம் எரிச்சலாக இருந்தது. தன் மார்பை வளைத்து பிடித்தாற்போல் கிடந்த மேரியின் கையை எடுத்து படுக்கையில் வைத்துவிட்டு எழுந்து அந்த அறையை விட்டு வெளியே வந்தான். ஹாலுக்கு வந்து லைட்டை போட்டுவிட்டு ஒரு நாற்காலியில் உட்கார்ந்தவாறு சிகரெட் ஒன்றை பற்ற வைத்தான். மணி 11:30 என்று சுவர்க்கடிகாரம் ஒரு முறை அரைந்து கூறியது. சுற்றிலும் மயான அமைதி தவழ்ந்து கொண்டிருந்தது. கண்கள் அவனறியாமல் ஜன்னல் வழியே தெரியும் தூரத்து மலைப்பகுதியை உற்று நோக்கின. மலை உச்சியில் திடீர் என்று ஒரு மின்னல் பளிச்சிட்டது. அந்தோணியின் இதயத்தில் அதை பார்த்ததும் சின்ன வலி ஏற்பட்டது. மலைக்குகையில் நடந்த சம்பவங்கள் அவன் நினைவில் வந்து எட்டி பார்த்தன. டேவிட்டையும் பீட்டர் கொன்ற காட்சிகள் அவன் மனத்திரையில் ஓடத் தொடங்கியது. அவன் மீதே அவனுக்கு வெறுப்பாக தோன்றியது. 15 கோடி ரூபாய்க்காக 2 நண்பர்களை அநியாயமாக கொன்றுவிட்டேனே. நான் அப்படி செய்திருக்க கூடாது. இன்றைக்கு என் சொத்து மதிப்பு பல கோடி ரூபாயாக பெருகி இருந்தாலும் என் மனதில் உள்ள நிம்மதி ஒரேயடியாக அழிந்துவிட்டதே. அழகான அன்பான மனைவி, அந்தஸ்து, ஆடம்பர வாழ்வு அத்தனையும் இருந்த போதிலும் அடிக்கடி குற்ற உணர்வு வந்து என் நிம்மதியை குலைக்கிறதே. இந்த சித்திரவதையை இனியும் என்னால் தாங்க முடியாது. பேசாமல் போலீஸ் ஸ்டேஷன் சென்று நடந்தது அத்தனையையும் சொல்லி தண்டனையை ஏற்றுக்கொண்டால் என்ன? மறு நிமிடம் தன்னையே அவன் கடிந்து கொண்டான். இது என்ன நினைப்பு? இதுவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்தை நானாக வலியச் சென்று ஒப்புக்கொள்வதா? அதன் பிறகு என் நிலைமை என்னாகும்? இந்த ஊரில் எனக்கு இருக்கும் நல்ல பெயர் அத்தனையும் பாழாகிவிடும். என் சொத்துக்கள் அத்தனையும் பறிபோய்விடும். பணத்திற்காக 2 கொலைகளை செய்தவன் என்று தெரிந்தால் என் மனைவி என்னை மதிப்பாளா? நான் ஜெயிலிலும் அவள் வறுமையிலும் வாட நானே வழி வகுப்பதா? அந்த எண்ணத்தை அடியோடு உதறி தள்ளிவிட்டு தனிமையில் அமர்ந்திருக்க விரும்பாது மேரியின் அருகில் சென்று படுத்துக் கொள்ளலாம் என்று அவன் நினைத்த பொழுது சுவர்க்கடிகாரம் தொடர்ந்தாற்போல் மணி அடித்தது. 12 மணி. அந்தோணி நாற்காலியில் இருந்து எழுந்த அதே வேளையில் அமானுஷ்யமான ஒரு குரல் எங்கிருந்தோ ஒலிக்கத் தொடங்கியது. நேரம் வந்துவிட்டது. இதுதான் சரியான சமயம். நாம் ஆரம்பிக்கலாம். இதை கேட்டதும் அந்தோணிக்கு திக்கென்றிருந்தது. இதய துடிப்பு ஒரு கணம் நின்றுவிட்டது. எங்கிருந்து இந்த குரல் ஒலிக்கிறது? ஒரு வேளை திருடர்களாக இருக்குமோ? அந்தோணி அவசரமாக மேஜைக்கு அருகே சென்று டிராயருக்குள் இருக்கும் ரிவால்வரை எடுத்து கொண்டு ஒவ்வொரு அறையாக நுழைந்து பார்த்தான். யாருமே இல்லை. வீட்டுக்கு வெளியே உள்ள லைட்டுகளை போட்டு ஒரு முறை சுற்றி பார்த்தான். சற்று நேரத்தில் தன்னுணர்வுக்கு வந்த அந்தோணி தன் மனைவியின் முகத்தை கூர்ந்து பார்த்தான். பிறகு வெறி பிடித்தவன் போல் எழுந்து நின்றான். இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தே? அப்பவே வந்தா அவங்க ஓடி இருப்பாங்கல்ல என்றவாறு அவளை மாறி மாறி அடித்தான். சற்று நேரத்தில் மயங்கி கீழே சரிந்தான். தெரிந்தது. மறுநாள் காலையில் அவன் கண் விழித்த பொழுது தனது படுக்கையில் அவன் படுத்திருப்பது. பக்கத்தில் மேரி கவலை உட்கார்ந்திருந்தாள். அந்தோணி கண் விழித்தவுடன் முதல் நாள் இரவு அவனுக்கு என்ன நடந்தது என்று துருவி துருவி கேட்டாள். அந்தோணி பதில் ஏதும் சொல்லாமல் அவள் மீது எரிந்து விழுந்தான். தொடர்ந்து ஒரு வாரமும் இதே நிலை. நவம்பர் 20ஆம் தேதி அதிகாலையில் யாருக்குமே தெரியாமல் மலை குகைக்கு சென்றான் அந்தோணி. நீர்வீழ்ச்சிக்கு மேலே இருந்த அந்த குகை வாயிலில் செடி கொடிகள் படர்ந்து இருந்தது. வேறு யாருமே அதற்குள் செல்லவில்லை என்பதை உணர்த்தியது. கஷ்டப்பட்டு உள்ளுக்குள் நுழைந்து பீட்டர், டேவிட் இருவரது பிணங்களும் வைக்கப்பட்ட இடத்திற்கு வந்தான். ஏதாவது விலங்குகள் அந்த பிணங்களை தின்று இருக்கும் என்ற நப்பாசை அந்த இடத்திற்கு வந்ததும் அடியோடு தொலைந்தது. குழிக்குள் 2 பிணங்களும் ஒரு வருடத்திற்கு முன்பு அவன் போட்டிருந்த நிலையிலேயே இருந்தன. கற்களின் இடைவெளி வழியாக தெரிந்த உடல்களின் எலும்புகள் ஆங்காங்கே தெரிந்தன. அந்தோணி அன்று இரவு முழுவதும் அந்த பிணங்களுக்கு அருகிலேயே பித்து பிடித்தவன் போல் உட்கார்ந்திருந்தான். மறுநாள் அவன் வீட்டிற்கு திரும்பி வந்தபொழுது அவன் எங்கே போயிருந்தான் என்று மேரி குடைந்து குடைந்து கேட்டாள். அந்தோணி மழுப்பலாக ஏதோ சொன்னான். அதனை நம்பாது மேரி மறுபடியும் கேட்டபொழுது சினம் எழுந்து அவளை அடித்தான். மலைக்குகைக்கு சென்று வந்த பிறகு அவன் மனம் முதலில் அமைதி அடைந்தது போல் காணப்பட்டாலும் அவன் போக்கில் நிறைய மாற்றம் ஏற்பட்டது. இரவில் அடிக்கடி பித்து பிடித்தாற்போல் தனிமையில் உட்கார்ந்து எங்கோ வெறித்து நோக்கி கொண்டிருப்பான். தேவையில்லாமல் மேரியை திட்டவும் அடிக்கவும் செய்தான். பொறுத்து பார்த்த மேரி இனி இவனுடன் வாழ முடியாது என்ற முடிவுக்கு வந்தாள். ஒரு நாள் அவனிடம் சொல்லாமல் தனது உடைமைகளை எடுத்துக்கொண்டு தனது பிறந்த வீடான சென்னைக்கே சென்று விட்டாள். அந்தோணியும் அதனை பற்றி கவலையே படவில்லை. மேரியை சமாதானம் செய்து திரும்பவும் வீட்டுக்கு அழைத்து வர வேண்டும் என்ற எண்ணமும் அவனுக்கு வரவில்லை. இரவு நேரங்களில் பாதி பைத்தியம் ஆன நிலையில் இருந்தான். பீட்டரும் டேவிட்டும் பேயாக வந்து அவனை படாதபாடு படுத்தி கொண்டிருந்தனர். இதனை மறப்பதற்காக தினமும் சர்ச்சுக்கு செல்ல ஆரம்பித்தான். நல்ல காரியங்களுக்கு பணத்தை வாரி வாரி வழங்கினான். ஊருக்குள் அவனுக்கு நல்ல பெயர் ஏற்பட்டது. அவன் 2 கொலைகளை செய்த பயங்கரமான கொலைக்காரன் என்றோ கொள்ளைக்காரன் என்றோ யாரும் சொன்னால் கூட நம்ப முடியாத அளவுக்கு அவன் மேல் சிறந்த அபிப்பிராயம் ஏற்பட்டிருந்தது. சில மாதங்கள் கழித்து மேரிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருப்பதாக கடிதம் வந்தது. அதை பற்றி அவன் சட்டையே பண்ணவில்லை. சென்னைக்கு சென்று அவர்களை பார்க்கவும் இல்லை.
அடுத்த வருடம் நவம்பர் மாதம் 20ஆம் தேதியன்று யாருக்கும் தெரியாமல் மலைக்குகைக்கு சென்று பீட்டர் டேவிட் சமாதிக்கருகே இரவு முழுவதும் இருந்துவிட்டு வந்தான். இப்படியாக வருடங்கள் பல கடக்க ஆரம்பித்தன. அந்தோனியின் நிலைமையில் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை. மேரியிடமிருந்து விவாகரத்து நோட்டீஸ் வந்தது. எந்தவித உணர்ச்சியுமின்றி விவாகரத்திற்கு சம்மதம் தெரிவித்தான். கோர்ட்டில் முறைப்படி விவாகரத்தும் ஆனது. அதன் பிறகு அந்தோனியின் மன இறுக்கம் அதிகமாகியது. இரவு நேரங்களில் பீட்டர் டேவிட்டின் பேய்கள் அவனை அதிகமாக துன்புறுத்த ஆரம்பித்தன. தனிமையில் அவன் அலறுவதையும் தனக்குள்ளேயே பேசிக் கொள்வதையும் பார்த்து பயந்த வேலைக்காரர்கள் இரவு நேரங்களில் வீட்டிற்குள் தங்குவதற்கு பயந்தனர். இப்படியாக கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் கடந்தன. நவம்பர் மாதம் 19ஆம் தேதியன்று அந்தோனி ஒரு முடிவுக்கு வந்தான். இனியும் இந்த சித்திரவதையை தாங்க முடியாது. பீட்டர் டேவிட் இவர்களது பேய்கள் தினமும் வாட்டுவதை விட நான் செய்த குற்றம் என்னை அதிகமாக வாட்டுகிறது. நாளை நவம்பர் 20ஆம் தேதி. கடைசியாக நாளை மட்டும் மலை குகைக்கு சென்று அவர்களுடன் இரவை கழித்துவிட்டு மறுநாள் ஊருக்குள் வந்து போலீசிடம் உண்மையை சொல்லி சரணடைந்துவிட வேண்டியது தான். இந்த முடிவுடன் நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் விடாமல் பேப்பரில் எழுத ஆரம்பித்தான். போபாலில் நடத்திய பேங்க் கொள்ளையில் இருந்து ஆரம்பித்து இன்று இப்பொழுது இந்த நிமிடம் வரை நடந்த சம்பவங்கள், மனதில் தோன்றிய எண்ணங்கள் அனைத்தையும் ஒன்று கூட விடாமல் எழுதி முடித்தான். பின்னர் அதனை ஒரு பிரீஃப் கேஸில் வைத்து பூட்டினான். அதன் பிறகு முக்கியமான வேலை ஒன்றில் ஈடுபட்டான். அந்த வேலை முடிந்தவுடன் பொழுது புலர்வதற்கான அறிகுறிகள் தென்பட ஆரம்பித்தன. குளித்தான். புத்தம் புதிய ஆடைகளை அணிந்து கொண்டு கையில் தனது வாக்குமூலம் அடங்கிய பிரீஃப் கேஸை எடுத்துக் கொண்டு மலைக்குகை இருக்கும் திசை நோக்கி அவன் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது வானம் இன்னமும் வெளுக்கவில்லை. அதன் பிறகு அவன் திரும்பி வரவே இல்லை. அந்தோனி திடீர் என்று எங்கே மறைந்தான் என்று யாருக்கும் தெரியவில்லை. வீடு பூட்டியபடியே இருந்தது. பல நாட்கள் கடந்ததும் போலீசுக்கு விஷயம் தெரிந்து சாட்சி முன்னிலையில் பூட்டை திறந்து வீட்டை திறந்து பார்த்தார்கள். உள்ளுக்குள் வைத்த பொருட்கள் வைத்தபடியே இருந்தன. அந்தோனி எங்கே சென்றான், எப்படி காணாமல் போய்விட்டான் என்ற தகவல், தடயங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. விஷயம் கோர்ட்டிற்கு சென்றது. கோர்ட் மூலம் அந்த வீட்டை பூட்டி சீல் வைத்தார்கள். முறைப்படி அந்த வீடும் அதிலுள்ள பொருட்களும் அந்தோனியின் மனைவியான மேரிக்கும் அவர்கள் இருவரின் வாரிசான குழந்தைக்கும் சேர வேண்டும் என்ற நோக்கில் அவர்களை தேடி கண்டுபிடிக்குமாறு கோர்ட் உத்தரவிட்டது. ஆனால் மேரி எங்கே சென்றாள் என்று யாருக்கும் தெரியவில்லை. அவளை பற்றிய விவரங்களை பத்திரிகைகள் மூலம் வெளிப்படுத்தி தேட முயன்றனர். இப்படி ஒரு வருடம் கடந்த பிறகும் மேரியை பற்றியோ அவள் குழந்தையை பற்றியோ எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை. இந்த சமயத்தில் ஒருவர் அந்த வீட்டை வாடகைக்கு கேட்டு கோர்ட் மூலம் உத்தரவு பெற்று அந்த வீட்டிற்குள் தங்க ஆரம்பித்தார். ஒரு மாதம் கூட ஆகியிருக்காது. ஒரு நாள் காலையில் அந்த நபர் வீட்டு வாசலில் செத்து கிடந்தார். எப்படி செத்தார் என்று யாருக்கும் தெரியவில்லை. அதிலிருந்து அதற்கு பேய் வீடு என்ற பெயர் ஊருக்குள் பிரபலமாக ஆரம்பித்தது. யாரும் அந்த வீட்டிற்குள் குடியேற வேண்டும் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. இரவு நேரங்களில் அந்த வீட்டிற்கு அருகே செல்வதற்கு கூட அனைவரும் பயந்தனர். இதற்கு சரியாக 6 மாதங்கள் கழித்து அந்தோனியின் மனைவி இருக்கும் இடத்தை போலீசார் கண்டுபிடித்தனர். ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி. நாகனூர் சர்ச்சில் பிரார்த்தனை நடந்து கொண்டு இருந்தது. அதில் கடைசி பெஞ்சில் அமர்ந்தவாறு கண்களை மூடி பிரார்த்தித்துக் கொண்டிருந்த 4 மீது மற்றவர்களின் ஆவல் நிறைந்த பார்வை விழுந்து கொண்டிருந்தது. அவர்களில் இருவர் கணவன் மனைவியர். கணவனுக்கு 25 வயது இருக்கும். அவனது முகமும் உருவமும் அந்த ஊரில் இருந்த யாரையோ நினைவுபடுத்துவது போலிருந்தது. அவன் மனைவிக்கு 20ஐ தாண்டிய வயது. அழகாக இருந்தாள். அவளருகே ஒரு வயதான பெண்மணி. அவளையடுத்து 23 வயதுடைய ஒரு வாலிபன். யார் இவர்கள்? ஊருக்கு புதிதாக இருக்கிறார்களே என்ற எண்ணம் மற்றவர்கள் மனதில் ஓடிக்கொண்டிருந்தன. பிரார்த்தனை முடிந்து கூட்டம் கலைய ஆரம்பித்தது. அந்த 4 மட்டும் சர்ச்சிற்குள்ளேயே உட்கார்ந்திருந்தனர். பாதிரியார் மத்தேயு பீடத்தில் இருந்த பொருட்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்தார். கூட்டம் முற்றிலுமாக சர்ச்சை விட்டு வெளியேறிய பொழுது அந்த 4 பாதிரியாரின் அருகே செல்ல ஆரம்பித்தனர். வணக்கம் ஃபாதர், நாங்க இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கோம் என்றார் அந்த வயதான பெண். கர்த்தர் அருள் புரியட்டும். எந்த ஊரில் இருந்து வந்திருக்கீங்க என்றார் மத்தேயு. பெங்களூர்ல இருந்து போன வாரம்தான் வந்தோம். இனி இந்த ஊர்ல தான் குடி இருக்க போறோம். நான் இதே சர்ச்சில ஏற்கனவே மெம்பர்தான். அத புதுப்பிக்கணும். இது என்னோட மகன், பேரு ராபின்சன். இது என் மருமகள் லிசா. அது லிசாவோட அண்ணன் ரிச்சர்ட் என்று மற்றவர்களை அறிமுகப்படுத்தினார். நீங்க இதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல இருந்திருக்கீங்களா? நான் பார்த்ததே இல்லையே. நீங்க யாரு? அது 27 வருஷத்துக்கு முன்னாடி. என் பேரு மேரி. இந்த ஊர்ல அந்தோனின்னு ஒருத்தர் மர வியாபாரம் செய்தாரே. ஜீசஸ். அந்த கருணை மிகுந்த நல்ல ஆத்மாவான அந்தோனியின் மனைவியா நீங்க? கோர்ட் மூலமா உங்க கணவரின் சொத்துக்களை உங்க கிட்ட ஒப்படைக்க ஏற்பாடு நடக்கிறதா கேள்விப்பட்டேன். உங்களை சந்திச்சதில ரொம்ப மகிழ்ச்சி. ஆண்கள் இருவரிடமும் ஆனந்தம் பெருக்கெடுக்க கைகளை பிடித்து குலுக்கினார். உறுப்பினர் படிவங்களை அவர்களுக்கு கொடுத்து நிரப்பச் செய்து சந்தாவுக்குரிய பணத்தை பெற்று கொண்டார். உரிய ரெக்கார்டுகளில் பதிவு செய்தார். வாங்க, என் வீட்டிற்கு சென்று பேசலாம் என்று அவர்கள் 4 அழைத்துச் சென்றார். சர்ச்சை ஒட்டி அதன் பின்பக்கத்தில் சிறிதாக இருந்தது அவர் வீடு. நடுத்தர வயதிலிருந்த அவர் மனைவி அவர்களை வரவேற்றாள்.
ஹாலில் இருந்த அவரது 2 குழந்தைகளும் மற்றவர்களை வினோதமாக பார்த்தனர். எல்லோரையும் ஒருவருக்கொருவர் அறிமுகப்படுத்தி வைத்தார் மத்தேயு. அவர் மனைவி விருந்தாளிகளுக்கு பிஸ்கட்டும் தேநீரும் கொண்டு வந்து உபசரித்தாள். பின்னர் மத்தேயு அவர்களுடன் அமர்ந்து பேச ஆரம்பித்தார். நீங்க இந்த ஊருக்கு வந்து எத்தனை நாளாச்சு? 1 வாரம் ஆச்சு ஃபாதர் என்றான் ராபின்சன். இப்போ அந்தோணி சார் வீட்டிலதான் தங்கி இருக்கீங்களா? இல்லை, மேல தெருவில் ஒரு வாடகை வீட்டிலதான் தங்கி இருக்கும். ஏன், கோர்ட்ல இருந்து இன்னும் முறைப்படி சாவி கிடைக்கலையா? அதெல்லாம் கிடைச்சிருச்சு. அதுக்கு பிறகுதான் இந்த ஊருக்கே கிளம்பி வந்தோம். பிறகு ஏன் அந்த வீட்டில் தங்காம வாடகை வீட்டில் தங்கி இருக்கீங்களே, அதான் கேட்டேன் என்றார். வந்தவுடனே அந்த வீட்டை திறந்து பார்த்தோம். இப்போதைக்கு அதுக்குள்ள குடியிருக்க முடியாதபடி இருக்கு. வீட்டுக்குள்ளே அப்படி என்ன இருக்கு? ரொம்ப வருஷமா அந்த வீட்டை யாருமே பயன்படுத்தாதனால பாழாகி இருக்கு. 2-3 அறையில் தரையே பேர்ந்து போய் இருக்கு. கரண்ட் பில் கட்டாததனால ஃபியூஸ புடுங்கிக்கிட்டாங்க. அதுக்காக ஆபீஸ்ல போய் எழுதி கொடுத்துட்டு வந்தேன். அது மட்டுமில்லை, வீட்டுக்குள்ள வயரிங் பூரா ரொம்ப மோசமா இருக்கு. அங்கங்கே வயர் பிரிஞ்சு தொங்குது என்றான் ரிச்சர்ட். அப்படியா? நான் அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்ததே இல்லை என்றார் ஃபாதர் மத்தேயு. ஃபாதர், நீங்க எங்களுக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? சொல்லுங்க. என்னால முடிஞ்ச உதவிய தாராளமா செய்யறேன். அதிலையும் அந்தோணி சார் குடும்பத்துக்கு உதவி செய்ய வாய்ப்பு கிடைக்கிறதில் எனக்கு சந்தோஷம்தான். என்ன உதவி செய்யணும்? நாங்க இந்த ஊருக்கே புதுசு. இங்கே உள்ளவங்க யாரையுமே சரியா தெரியாது. எங்க வீடு முழுக்க ரிப்பேர் பண்ணி வயரிங் எல்லாம் மாத்தி தர நம்பிக்கையானவங்க இருந்தா சொல்லுங்க. கவலைப்படாதீங்க, நானே ஏற்பாடு பண்ணி தர்றேன். நம்ம சர்ச்சில் ரெகுலரா வேலை பார்க்கிறவங்க தான். நியாயமான கூலிதான் கேட்பாங்க. அது சரி, இந்த ஊர்லயே தங்கறதுன்னு முடிவு எடுத்துட்டீங்களா? ஆமாம் ஃபாதர். இதுக்கு முன்னால பெங்களூர்ல எலக்ட்ரிக்கல் கூட்ஸ் கடை வச்சிருந்தேன். நஷ்டம் இல்லைன்னாலும் ரொம்ப லாபம் ஒன்னும் வரலை. கடையை மூடிட்டு வேற ஏதாவது வேலைக்கு முயற்சிக்கலாம்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதுதான் பேப்பர்ல எங்க அம்மா பத்தின விவரங்களை போலீஸ் விளம்பரப்படுத்தி இருந்ததை பார்த்தோம். அந்தோணி சாரை விட்டு பிரிஞ்ச உடனேயே பெங்களூர்ல போய் செட்டில் ஆயிட்டீங்களா என்று மேரியை பார்த்து கேட்டார் மத்தேயு. இதற்கு உடனே பதில் கூறாது நீண்ட பெருமூச்சு ஒன்றை விட்டாள் மேரி. பிறகு மெதுவாக பேச ஆரம்பித்தாள். இங்கே இருந்து கிளம்பினவுடனே எங்க அப்பா வீட்டுக்குத்தான் போனேன். சென்னை வேப்பேரியில ஒரு ஸ்கூல் டீச்சரா எங்க அப்பா இருந்தார். பிரிஞ்சு பல மாசம் ஆகியும் இவர் என்னை வந்து பார்க்கவும் இல்லை. வர சொல்லி கடிதமும் போடலை. எங்க அப்பா மனசு கேட்காம 2-3 லெட்டர் போட்டார். அதுக்கு அவர் பதிலும் போடலை. ஒரு முறை நேர்ல வந்து பேசிய பார்த்தாராம். எனக்கு அவ்வூட வாழ இஷ்டம் இல்லைன்னு அவர் சொல்லிட்டாராம். அப்படி என்னங்க உங்க மேல அவருக்கு கோபம்? என் மேல அவருக்கு கோபம் இல்லைங்க. எனக்கு தான் அவரோடு வாழ பிடிக்கலை. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? சாரி, உங்க சொந்த வாழ்க்கையில் தலையிடறேன்னு தப்பா நினைக்காதீங்க. அதெல்லாம் இல்லை. ஒரு வகையில் நீங்க தெரிஞ்சுக்கிறதும் நல்லதுதான். என் கணவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஓரளவு தெரியும். அவர் காணாம போறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடிதான் எனக்கு முன்னாடி இந்த சர்ச்சில பாதிரியாரா இருந்தவர் இறந்து போயிட்டார். அதுக்கு பிறகுதான் நான் இந்த ஊருக்கு வந்தேன். அப்ப இருந்தே அந்தோணி சாரை நல்லா தெரியும். ஞாயிறு தவறாம சர்ச்சுக்கு வருவார். சில சமயம் வாரத்தில் 2-3 நாள் கூட சர்ச்சுக்கு வந்து ஜெபம் பண்ணுவார். ரொம்ப நல்ல மனுஷன். சர்ச் காரியங்களுக்கும் சரி, பொது காரியங்களுக்கும் சரி முகங்கோணாம நிறைய பணத்தை வாரி வழங்குவார். இந்த ஊர்ல எந்த டொனேஷனாக இருந்தாலும் முதல்ல அந்தோணி சார் கிட்டத்தான் போய் வாங்குவாங்க. ஏன்னா அவர்தான் நிறைய பணம் போட்டு ஆரம்பிச்சு வைப்பாரு. அவ்வளவு நல்ல மனுஷன். அவரோடு பிரச்சனலா உங்களுக்கு பழக்கம் உண்டா? இல்லை. சர்ச் எல்லையை தாண்டி நான் அவரோடு எதையும் பேசினதில்லை. பொதுவா இந்த ஊர்க்காரங்க எல்லோரும் அவர் ரொம்ப நல்ல மனுஷன்னு சொல்லுவாங்க. இந்த ஊர்க்காரங்களுக்கு அவரோட ஒரு முகம் தான் தெரியும். மற்றொரு முகம் என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதென்ன மற்றொரு முகம்? ஆவலுடன் கேட்டார் மத்தேயு. இருட்டற வரைக்கும் அவர் இயல்பா நடந்துக்கிடுவார். இருட்டிருச்சுன்னா அவர் சுபாவமே மாற ஆரம்பிச்சுடும். எப்படி? இருட்டுக்குள் தனியா உட்கார்ந்துக்கிட்டு எங்கேயோ பார்த்துக்கிட்டே இருப்பார். சில சமயம் தனியா யார்கிட்டேயோ பேசுற மாதிரி இருக்கும். திடீர்னு அலறுவார். நான் போய் கேட்டா என்னை அடிப்பார். சில சமயம் தாங்கிட்டு இருக்கிற என்னை அப்படியே இழுத்து போட்டு அடிப்பார். நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன். பகல்ல அவர் சுபாவம் மாறினா கூட என்கிட்ட எரிஞ்சு விழுவார். இனி இந்த பைத்தியத்தோட வாழ முடியாதுன்னு முடிவுக்கு வந்தேன். ஒரு நாள் அவர்கிட்ட சொல்லாமலே சென்னைக்கு கிளம்பி வந்துட்டேன். அதுக்கு முக்கியமான காரணம் முதல் நாள் இரவு அவர் என்னை படுத்திய பாடு. பாருங்கள் அந்த வடு எப்படி இருக்கிறது என்று. மேரி தனது கையை நீட்டி காண்பித்தாள். முழங்கையில் 3 அங்குல நீளத்திற்கு அகலமான தழும்பு. இதை கேட்ட பாதிரியார் சற்று நேரம் எதையோ யோசித்தபடி இருந்தார். பிறகு தனக்குள்ளே தலையாட்டி கொண்டார். சொல்லுங்க, அப்புறம் என்ன ஆச்சு என்றார். நான் வீட்டை விட்டு கிளம்பி வரும்போதே இவன் என் வயிற்றில் 3 மாச குழந்தை. நான் குழந்தை உண்டாயிருக்கிற செய்திய கூட அவர் கேட்டு சந்தோஷப்படலை. குழந்தை பிறந்த பிறகு கூட எங்க அப்பா இவருக்கு லெட்டர் போட்டார். எதுக்கும் அவர் பதில் போடலை. அதுக்கு பிறகுதான் விவாகரத்து பண்ண எங்க அப்பா ஏற்பாடு செய்ய ஆரம்பிச்சார். சென்னையில் இருந்து பெங்களூருக்கு எப்படி போனீங்க?
ராபின்சனுக்கு 8 வயசாகும் போது எங்க அப்பா இறந்துட்டார். அதுக்கு பிறகு இவனை வளர்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். தெரிஞ்சவங்க மூலமா பெங்களூர்ல இருக்கிற ஒரு ஸ்கூல்ல ஆயா வேலை கிடைச்சது. அங்கேயே நிரந்தரமா தங்கிட்டோம். இவனுக்கு பெண் எடுத்தது கூட பெங்களூர்ல தான். பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. கர்த்தர் உங்களுக்கு இனி ஒரு குறையும் வைக்க மாட்டார். என்ன ராபின்சன், இந்த ஊர்ல இருந்து என்ன பண்ண போறீங்க? எங்க அப்பா நடத்தின மர வியாபாரத்தையே நானும் செய்யலாம்னு முடிவு பண்ணி இருக்கேன். எனக்கு துணையா இருக்கட்டுமேன்னு தான் ரிச்சர்ட்டையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். எங்க மாமா அந்தோனி ஒரு நாள் திடீர்னு காணாம போயிட்டார்னு சொன்னாங்க. அவர் எங்கே போனார்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா ஃபாதர் என்றான் ரிச்சர்ட். இதற்கு பதில் சொல்ல மத்தேயு சற்று தயங்கினார். பிறகு மெதுவாக சொன்னார், தெரியலீங்க. இந்த ஊர்ல பலரும் பலவிதமா பேசிக்கிறாங்க. எதை நம்புறதுன்னு தெரியலை. அப்படி என்ன பேசிக்கிறாங்க? பைத்தியம் பிடிச்சு மலை பக்கமா போயிருப்பார். காட்டு மிருகம் ஏதாவது அடிச்சிருக்கும்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஒரு சிலர் அவர் உங்களை தேடி போயிருப்பார்னு சொன்னாங்க. ஒரு சிலர் வேறு விதமா சொல்லிக்கிறாங்க. வேறு விதமானா அதை விடுங்க. அவர் உங்களை தேடி வரவே இல்லைல்ல. அவர் முகத்தை கூட நான் பார்த்ததில்லை என்றான் ராபின்சன். கடைசியா ஏதாவது உங்களுக்கு கடிதம் ஏதாவது எழுதினாரா? நாங்க இருக்கிற இடமே அவருக்கு தெரியாதே. பிறகு எப்படி எழுதுவார் என்றாள் மேரி. அவருக்கு எங்களை பத்திய நினைவே அடியோடு கிடையாது ஃபாதர் என்றாள் மேரி. ஒருவேளை கடைசி நேரத்தில் மனம் வருந்தி செய்த தவறை உணர்ந்து உங்களுக்கு ஏதாவது கடிதம் எழுதி இருப்பாரோன்னு நினைச்சேன். அப்படி எதுவுமே அவர்கிட்ட இருந்து வரலை ஃபாதர் என்றாள் மேரி. ஃபாதர், எங்களுக்கு இன்னொரு உதவி செய்யணுமே என்றான் ராபின்சன். சொல்லுங்க. எங்க வீட்டுல வேலை செய்ய நல்ல ஒரு ஆள் வேணும். ஆம்பளையா பொம்பளையா? யாரா இருந்தாலும் பரவாயில்லை. நம்பிக்கையான ஆளா இருக்கணும். மைக்கேல்னு ஒருத்தன் இருக்கான். வயசு 40 இருக்கும். சமையல் வேலை நல்லா செய்வான். கொஞ்சம் மந்த புத்தியே தவிர ரொம்ப நல்லவன். குடும்பம் புள்ளை குட்டி எதுவும் கிடையாது. வீட்டோட இருப்பான். குடுக்கிற சம்பளத்தை வாங்கிக்கிடுவான். நம்ம சர்ச்சுக்கு தோட்ட வேலைக்கு அடிக்கடி வருவான். அனாதை. இன்னைக்கே அவனை உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க வீட்டிலேயே அவனை தங்க வச்சுக்கங்க. ரொம்ப நல்லது ஃபாதர். வீடு ரிப்பேர் பண்ற ஆட்கள் எப்ப வருவாங்க? அவங்களையும் இன்னைக்கு சாயந்தரமே உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப நன்றி ஃபாதர். நாங்க வர்றோம். மத்தேயு பாதிரியார் சொன்ன மாதிரியே ஆட்களை அனுப்பி வைத்தார். வீட்டு வேலைகள் மளமளவென்று நடக்க ஆரம்பித்தன. ஒரு வாரத்தில் சிதிலமாகி கிடந்த தரைகளும் சுவர்களும் பழுது பார்க்கப்பட்டன. வயர் முழுவதையுமே பிரித்துவிட்டு புதிய வயர்கள் மாட்டப்பட்டன. வீடு முழுக்க சுண்ணாம்பு அடிக்கப்பட்டு புத்தம் புதியதாக காட்சி அளித்தது. ஃபாதர் அனுப்பி வைத்த வேலைக்காரனான மைக்கேல் ரொம்ப நல்லவனாக இருந்தான். மந்த புத்தியாக இருந்தாலும் சமையலில் கெட்டிக்காரனாக இருந்தான். வீடு ரிப்பேர் வேலைகள் முழுவதையும் மைக்கேலே அடிக்கடி சென்று கவனித்துக் கொண்டான். ஃபாதரின் ஆலோசனைப்படி ஒரு குறிப்பிட்ட நாளில் அங்கு குடியேற ஆயத்தம் செய்தனர். மத்தேயு பாதிரியார் அன்று அவர்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் செய்தார். அதன் பின்னர் கர்த்தரின் பெயரால் அவர்கள் அனைவரையும் ஆசீர்வாதம் செய்தார். அன்றே ராபின்சன் துவங்கும் மரக்கடைக்கும் சென்று ஜெபம் செய்தார். அன்று மாலை 5 மணி இருக்கும். மேரி வீட்டு வாசலில் நின்றவாறு திருப்பக்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுது எதிர்வீட்டில் இருந்த ஒரு நடுத்தர வயது பெண் மேரியையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள். மேரி முதலில் அதை கவனிக்கவே இல்லை. தற்செயலாக அந்த பக்கம் மேரி திரும்பிய பொழுது எதிர்வீட்டு பெண் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை அறிந்து அவளை பார்த்து சிரித்தாள். பதிலுக்கு சிரித்த அந்த பெண் உடனே மேரியை நோக்கி வர ஆரம்பித்தாள். அவளை வீட்டுக்குள் கூட்டிச் சென்று மேரியும் லிசாவும் பேச ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அவள் சொன்ன செய்தி அவர்கள் இருவர் மனதையும் லேசாக உலுக்கியது. இருப்பினும் அதனை அவர்கள் சட்டை பண்ணவில்லை. ஆனால் அதற்கு மறுவாரம் அதனை உறுதிப்படுத்தும் சம்பவங்கள் அந்த வீட்டிற்குள் நடக்க ஆரம்பித்தன. ஒரு முரட்டு ஆண் குரல் அமானுஷ்யமாக ஒலித்தது. நடுக்கத்தை ஏற்படுத்தும்படியாக இருந்தது அந்த குரல். மேரி திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தாள். சுற்றுமுற்றும் பார்த்தாள். ஒரே மயிரிட்டு. யார்? யாரு பேசறது? பலமாக கேட்டாள். எங்கும் அமைதி. இதற்கு முன் பேசிய குரல் கேட்டதே. ஒரு வேளை பிரமையாக இருக்குமோ? மறுபடியும் கண்களை மூடி தூங்க முயன்றாள். சற்று நேரம் நிசப்தமாக இருந்தது. உரிமை இல்லாத இடத்திற்கு வந்த நீ உயிரோடு திரும்பி போக மாட்டாய். மறுபடியும் அதே குரல். அமைதியை கிழித்தாற்போல் பேய்த்தனமா குரல். யாரு? யாரு? எங்கே இருந்து பேசுறீங்க? ரிச்சர்ட். தன்னை மறக்க பயத்துடன் கேட்ட மேரியின் குரல் நடுங்கியது. அதற்கு பதில் அளிப்பது போல் ஒரு சிரிப்பு சத்தம் வீட்டின் கூரையில் இருந்து கேட்டது. மேரி அவசரமாக எழுந்து லைட் ஸ்விட்சை போட்டாள். விளக்கு எரியவில்லை. கரண்ட் கட்டா என்று தெரியவில்லையே. பக்கத்து அறையில் படுத்திருக்கும் ரிச்சர்ட்டை கூப்பிடலாமா என்று நோக்கத்தில் தட்டு தடுமாறி வாசலை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தவள் அடுத்த வினாடி மறு அடி எடுத்து வைக்க முடியாமல் ஸ்தம்பித்து நின்றாள். பயங்கரமான சூறை காற்று சுழன்று சுழன்று அடிக்கும் சத்தம் கேட்டது. தொடர்ந்து காதை பிளக்கும்படியான பயங்கர இடி ஒன்று இடித்தது. காற்றும் மழையும் வரும்போல் இருக்கிறதே என்று நினைத்து ஜன்னல் கதவுகளை சாத்தலாம் என்ற நினைப்பில் பக்கத்தில் இருக்கும் ஜன்னல் அருகில் நெருங்கினாள். ஜன்னல் வழியாக வெளியே எட்டி பார்த்த மேரிக்கு வெளியில் தெரிந்த காட்சி அதிர்ச்சியளித்தது. வெளியே காற்று சுத்தமாக அடிக்கவில்லை. மரங்கள் செடிகள் கூட அசையாமல் நின்று கொண்டிருந்தன.
ஆனால் இந்த அறைக்குள் மட்டும் காற்று சுழன்று அடிக்கும் ஓசை பலமாக கேட்டுக்கொண்டிருந்தது. இதன் வினோதம் புரியாமல் திகைப்புற்று நின்றாள் மேரி. அவள் இதயம் படபடக்க ஆரம்பித்தது. திடீரென்று சூறாவளி காற்று அடிக்கும் ஓசை சுத்தமாக நின்றுவிட்டது. சற்று நேரம் மயான அமைதி நிலவியது. மேரிக்கு பயத்தில் கை கால்கள் உதற ஆரம்பித்தன. படுக்கையில் படுத்தாள். போர்வையை இழுத்து காது வரை மூடிக்கொண்டு கர்த்தரை மனதில் நினைத்து ஜெபம் செய்தாள். சற்று நேரம் அமைதி. திடீரென்று அறைக்குள் மலையருவி ஹோ என்ற இரைச்சலுடன் விழும் சத்தம் கேட்கத் தொடங்கியது. மேரி பயத்துடன் எழுந்து உட்கார்ந்தாள். கொல்லாதே, என்னை கொல்லாதே. எங்கிருந்தோ ஒரு ஆண் குரல் கெஞ்சும் ஓசை. தொடர்ந்து ஆ என்ற பயங்கரமான மரண அலறல். இனி இந்த அறையில் இருக்கக்கூடாது என்ற நினைப்பில் மேரி பயத்துடன் வாசலை நோக்கி நடந்தாள். அடுத்து நீதான். உன்னை விடவே மாட்டேன். ஹா ஹா ஹா. இதயத்தையே உலுக்கும்படியான பேய்ச்சிரிப்பு. திகிலுடன் வாசலை நோக்கி நடந்த மேரிக்கு இந்த சிரிப்பு மேலும் பயத்தை தூண்டிவிட ஓடாத குறையாக வாசலை நோக்கிச் சென்றாள். அவசரத்தில் வாசலின் நிலைப்படி தட்டி கீழே விழுந்தாள். பிறகு தட்டு தடவி மெதுவாக எழுந்தவள் தூரத்தில் தெரிந்த காட்சியை பார்த்ததும் பயத்தில் நெஞ்சை பிடித்துக் கொண்டாள். வெள்ளையாக ஒரு உருவம் மெதுவாக ஊர்ந்தவாறு மாடிப்படிகளில் சென்று கொண்டிருந்தது. தலையிலிருந்து கால் வரை வெள்ளை வெளிர் என்று தெரிந்தது. மறுகணம் மேரி தன்னை மறந்து பெரிதாக அலறினாள். பேய், பேய், பேய். அப்படியே மயங்கிச் சரிந்தாள். மேரி அலறிய அலறலில் வீடே விழித்துக் கொண்டது. ரிச்சர்டும் லிசாவும் தங்கள் அறைகளை திறந்து கொண்டு ஹாலுக்கு ஓடி வந்தார்கள். என்ன அண்ணே, என்ன சத்தம்? அத்தே என்றவாறு லிசா வெளியே வந்தாள். கரண்ட் இல்லை போலிருக்கு. லிசா அப்படியே இரு, மெழுகுவர்த்தி கொளுத்திட்டு வர்றேன் என்று ரிச்சர்டின் குரல். சற்று நேரம் கழித்து ஏற்றிய மெழுகுவர்த்தியுடன் ரிச்சர்ட் வந்து கொண்டிருந்தான். அதன் மங்கிய வெளிச்சத்தில் இருவரும் மேரி விழுந்து கிடக்கும் இடத்திற்கு வந்தனர். ஐயோ அத்தை, என்ன ஆச்சு உங்களுக்கு? லிசா பதறி போய் மேரி அருகே ஓடி வந்தாள். அப்பொழுது ஹாலில் இருந்த விளக்குகள் எரிய ஆரம்பித்தன. நல்ல வேளை கரண்ட் வந்துருச்சு. லிசா போய் தண்ணி கொண்டா. அத்தை மயக்கமா இருக்காங்க. லிசா ஓடி போய் ஒரு ஜக்கில் நீர் கொண்டு வந்தாள். மேரியின் முகத்தில் தண்ணீரால் அரைந்தான். ரிச்சர்ட். சிறிது நேரத்தில் கண் விழித்த மேரி தன்னருகே இருக்கும் இருவரையும் பயந்து பயந்து பார்த்தாள். அத்தை, என்ன நடந்தது? இங்கே எப்படி வந்தீங்க? ரிச்சர்ட் கேட்டான். பேய், பேய் என்று மட்டும் மேரியின் வாய் புலம்பியது. இருவரும் சேர்ந்து மேரியை கைத்தாங்கலாக பிடித்து படுக்கையில் கொண்டு வந்து படுக்க வைத்தார்கள். லிசா, அத்தையை பார்த்துக்கோ, நான் மைக்கேலை எழுப்பி காப்பி போட்டுக் கொண்டு வர்றேன் என்று சொல்லிவிட்டு ரிச்சர்ட் சமையலறையை நோக்கிச் சென்றான். சமையலறை உள்ளுக்குள் பூட்டி கிடந்தது. கதவை தட்டினான். 4-5 முறை பலமாக தட்டிய பிறகு மைக்கேல் கதவை திறந்தான். என்னையா இந்த நேரத்தில? கொட்டாவி விட்டவாறு கேட்டான் மைக்கேல். அத்தை மயங்கி விழுந்துட்டாங்க, கொஞ்சம் காப்பி போடு. இதை கேட்டு மைக்கேல் எரிச்சலுடன் முகத்தை சுளித்துக் கொண்டு காப்பி போடத் தொடங்கினான். காபியை எடுத்துக்கொண்டு இருவரும் மேரி லிசா இருக்கும் அறைக்கு வந்தார்கள். மேரியை மெதுவாக தூக்கி காபியை கொடுத்தாள் லிசா. மேரிக்கு அதன் பிறகு கொஞ்சம் தெம்பு வந்தது. என்ன நடந்தது அத்தை? மெதுவாக கேட்டாள் லிசா. எதிர் வீட்டு பொம்பளை சொன்ன மாதிரி இது பேய் குடியிருக்கிற வீடுதான். என்ன சொல்றீங்க? பேயா? ஆமா பேய்தான். நானே என் 2 கண்ணால பார்த்தேன். வெள்ளையா? மேரி மெதுவாக நடந்த நிகழ்ச்சிகளை ஆரம்பத்தில் இருந்து சொல்ல ஆரம்பித்தாள். முழுவதும் கேட்ட ரிச்சர்டும் லிசாவும் திகைத்து போனார்கள். நிஜமாவா? இவ்வளவு சத்தமும் இங்கேயா கேட்டது என்றான் ரிச்சர்ட். ஆமாம், சத்தமா அது? என் காது சவ்வே கிழிஞ்சிடும் போல கேட்டது. உங்களுக்கு கேட்கலையா? எங்களுக்கு எதுவுமே கேட்கலையே. மைக்கேல், உனக்கு ஏதாவது கேட்டதா? நான் தூங்கிட்டேன்னா இடி இடிச்சா கூட கேட்காது என்றவாறு கேனத்தனமாக இழித்தான் மைக்கேல். லிசா, ஒரு வேளை கிணவு கண்டீங்களா? இல்லப்பா, கர்த்தர் மீது ஆணையா நான் சொன்னது உண்மை. அந்த பேய் மாடிப்படி வழியா ஏறி போனதை பார்த்துட்டுத்தான் மயங்கி விழுந்தேன். அப்படியா? மைக்கேல், வா, மாடில போய் பார்க்கலாம். ஐயையோ, நான் வரமாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. அண்ணே, எதுக்கு இந்நேரத்தில் அங்கே போய் பார்க்க போறே என்று பயத்துடன் சொன்னாள். ரிச்சர்ட் அதை சட்டை பண்ணாமல் டார்ச்சை எடுத்துக்கொண்டு மாடிப்படிகளில் ஏற ஆரம்பித்தான். சற்று நேரம் கழித்து திரும்பி வந்தான். என்ன நீ, ஏதும் தெரிஞ்சதா? ஒன்னும் இல்லை, அது பேய்தான் ரிச்சர்ட். இதுக்கு முன்னாடி இதே அறையிலதான் என் கணவர் தனியா உட்கார்ந்து புலம்பிட்டு இருப்பார். அதுக்கு காரணம் இப்பத்தான் தெரியுது. பேய்தான் அவரை அந்த பாடு படுத்தியிருக்கு. கர்த்தர் நமக்கு துணையா இருக்கும்போது எந்த பேயும் எதுவும் செய்ய முடியாது. கர்த்தரை நினைச்சு ஜெபம் பண்ணிட்டு தூங்குங்க அத்தை. இல்லப்பா, எனக்கு இந்த ரூம்ல படுக்க பயமா இருக்கு. நான் லிசாவோட படுத்துக்கிறேன், நீயும் எங்களோடு இரு. ஆமாண்ணே என்றாள் லிசாவும் பயத்துடன். மூவரும் லிசாவின் அறையினுள் சென்று படுத்துக் கொண்டார்கள். மறுநாள் காலையிலேயே மேரிக்கு கடுமையான ஜுரம் ஏற்பட்டது. டாக்டரிடம் கூட்டிச் சென்று மருந்து வாங்கி கொடுத்தார்கள். 3வது நாள் சென்னையிலிருந்து ராபின்சன் வந்தான். அப்போதும் மேரிக்கு ஜுரம் குறையவில்லை.
நடந்தது முழுக்க கேட்ட ராபின்சனுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. பேய் பற்றிய விஷயங்களை முழுக்க நம்பவும் முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. அப்பொழுது எதிர் வீட்டுக்கார அம்மாள் அந்த வீட்டு வாசற்படியில் நின்றவாறு கூப்பிடுவது தெரிந்தது. வாங்கம்மா, ஏன் அங்கேயே நின்னுட்டீங்க, சும்மா உள்ளே வாங்க என்று லிசா அவளை அழைத்தாள். பெரியம்மாவுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் என்றவாறு உள்ளே வந்தாள். படுக்கையில் படுத்திருக்கும் மேரியை கரிசனத்துடன் விசாரித்தாள். எப்படி இப்படி திடீர்னு ஆச்சு? ராத்திரி என்னென்னவோ சத்தம் கேட்டுச்சாம். பிறகு எதையோ பார்த்து பயந்திருக்காங்க, அதுதான் அன்னைக்கே சொன்னேன் என்று மெதுவாக இழுத்தாள் அந்த பெண்மணி. பேய் குடி இருக்கிற வீடுன்னு இந்த வீட்டை பத்தி நீங்க சொன்னதா சொன்னாங்க. எதை வச்சு அப்படி சொன்னீங்க என்று கேட்டான் ராபின்சன். நாங்க எதிர் வீட்டுக்கு வந்து 4 வருஷமாச்சு. அப்போ அந்தோணி சார் இங்கே குடியிருந்தார். இந்த தெருவில யார்கிட்டையும் அவர் பேச மாட்டார். ராத்திரி ஆயிட்டா இந்த வீட்டில் அவர் மட்டும் தான் இருப்பார். வேலைக்காரங்க யாரும் தங்க மாட்டாங்க. ராத்திரில அந்தோணி சார் தனியா புலம்புவார், அலறுவார்னு வேலைக்காரங்க சொன்னதா சொல்வாங்க. அப்புறம் ஒரு நாள் அவர் திடீர்னு காணாம போயிட்டார். சொல்லுங்க. அதுக்கு கூட அந்தோணி சாரை இந்த வீட்டில இருக்கிற பேய்தான் தூக்கிக்கிட்டு போயிட்டதா சொன்னாங்க. ஓஹோ, இதை பற்றி சொல்லத்தான் ஃபாதர் மத்தேயு தயங்கினாரோ என்று நினைத்தான் ராபின்சன். அந்த அம்மாள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தாள். அதுக்கு பிறகு ரொம்ப நாள் இந்த வீடு பூட்டியே கிடந்தது. 2 வருஷம் அப்படியே இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஒருத்தர் கோர்ட் மூலமா வாடகைக்கு குடி வந்தார். அப்படியா? எங்களுக்கு அதை பத்தி தெரியாதே. யார் அவர்? வியப்புடன் கேட்டான் ராபின்சன். மோசஸ்னு பேரு. இந்த ஊர்க்காரத்தான். இன்ஜினியர். அவருக்கு கல்யாணம் ஆகலை. ஒண்டிக்கட்டை. வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணி குடியேறினாருங்க. 1 மாசம் கூட அவரை இருக்க விடலை. ஏன், என்னாச்சு அவருக்கு? ஒரு நாள் காலையில வீட்டு வாசப்படியில விழுந்து செத்து கிடந்தார். நான் கூட போய் பார்த்தேன். அவர் செத்து கிடந்த கோலம் இன்னமும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. எப்படி செத்து கிடந்தார்? வாய் திறந்து நாக்கு வெளியே தள்ளி கிடந்தது. கண்ணு 2ம் பிதுங்கி போய். ஹா, அதை நினைச்சாலே இன்னமும் என் உடம்பு நடுங்குது. அந்த பெண்மணி ஒரு முறை தன் உடம்பை சிலித்துக் கொண்டாள். இதை பத்தி இதுவரை யாருமே எங்க கிட்ட சொல்லலையே. ஃபாதர் கூட உங்க கிட்ட சொல்லலையா? மத்தேயு ஃபாதரா? ஆமாம். அவருக்கு இந்த விஷயம் தெரியுமா? நல்லாவே தெரியும். மோசஸும் ஃபாதரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். மோசஸ் இறந்த அன்னைக்கு அவர் கண்ணீர் விட்டு அழுதிட்டாருங்க. ராபின்சன் அன்று மாலையே மத்தேயு பாதிரியாரை தேடி சர்ச்சுக்கு சென்றான். கொண்டிருந்தார். 8. சர்ச்சிற்குள் மத்தேயு பாதிரியார் இரவு நேர பிரார்த்தனைக்கான ஏற்பாடுகளை செய்து ராபின்சனை பார்த்தவுடன் உற்சாகத்துடன் வரவேற்றார். வாங்க ராபின்சன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஃபாதர். எங்க அம்மாவுக்குத்தான் உடம்புக்கு சுகமில்லை. யாருக்கு? மிஸ்ஸஸ் மேரி அந்தோனிக்கா. உடம்புக்கு என்ன? கவலையோடு கேட்டார். 3 நாளா கடுமையான காய்ச்சல். டாக்டர் கிட்ட காட்டினீங்களா? தினம் ஊசி போட்டு மாத்திரை கொடுக்கிறார். அப்படியும் ஜுரம் குறைய மாட்டேங்குது. எதையோ பார்த்து பயந்திருக்காங்க. மத்தேயு முகம் சுருங்க அவனை பார்த்தார். எதை பார்த்து? ராபின்சன் மேரிக்கு நிகழ்ந்தவைகளை விளக்கமாக சொன்னான். முழுவதும் கேட்ட பாதிரியாரின் முகம் மாறியது. நினைச்சேன் என்றவாறு தலையை அசைத்தார். நாங்க இருக்கிற வீட்டில் பேய் இருக்கிறதா எல்லாரும் சொல்றாங்க ஃபாதர், உண்மையா? கர்த்தர் மேல் விசுவாசம் கொண்டவர்களை எந்த பேயும் அணுகாது. பேயை பார்த்ததா எங்கம்மா சத்தியம் பண்ணி சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி மோசஸ்னு ஒரு இன்ஜினியர் எங்க வீட்டில் வாடகைக்கு இருந்தாராம்ல. அவரை பேய் அடிச்சு கொன்னுட்டதா சொல்றாங்களே, அது உண்மையா ஃபாதர்? மத்தேயு மெதுவாக தலையாட்டினார். அவன் செத்து கிடந்த கோலம் இப்ப நினைச்சா கூட. கர்த்தரே என்றவாறு கண்களை கர்ச்சீஃபால் துடைத்துக் கொண்டார். மோசஸ் உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா ஃபாதர்? எஸ், ரொம்ப நெருங்கிய நண்பன். நானும் அவனும் பல இடங்களுக்கு ஒன்னாவே போவோம். என்னோட சிஸ்டரை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு இருந்தோம். நான் கூட அவனை தனியா அந்த வீட்ல தங்க வேண்டாம்னு சொன்னேன். அவன் கேட்கலை. இப்படி பரிதாபமா செத்து போவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை. அவரை பேய் அடிச்சிருச்சுன்னு சொல்றாங்களே, அது உண்மையா ஃபாதர்? அவன் செத்ததுக்கு சரியான காரணம் எதுவுமே தெரியலை. பேய் அடிச்ச மாதிரித்தான் அவன் கிடந்தான். எங்க அப்பா கூட திடீர்னு தானே காணாம போயிட்டாராம். அவரை பேய்தான் தூக்கிக்கிட்டு போயிருச்சுன்னு சொல்றாங்களே, அது உண்மையா ஃபாதர்? அந்தோணி சாரை பேய் தூக்கிக்கிட்டு போகலைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். பிறகு எப்படி அவர் காணாம போனார்? அவர் எப்படி காணாம போனார்? அவருக்கு என்ன ஆச்சுங்கிறது இந்த உலகத்திலேயே 2 பேருக்குத்தான் தெரியும். வேறு யாருக்கும் தெரியாது என்று அழுத்தமாக சொன்னார். யார் அந்த 2 பேர் ஃபாதர்? 2 பேர்ல இப்ப ஒருத்தர் உயிரோடு இல்லை. அதுதான் மோசஸ். இன்னொருத்தர் யாரு ஃபாதர்? நான் தான். என்ன, உங்களுக்கு எங்க அப்பா எப்படி காணாம போனார்னு தெரியுமா? எஸ், நல்லாவே தெரியும். பிறகு ஏன் எங்க கிட்ட சொல்லலை? அதற்குரிய நேரம் இப்பத்தான் வந்திருக்கு. சொல்லுங்க ஃபாதர், எங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு? சொல்றேன். இப்ப இல்லை. நாளைக்கு காலையில உங்க வீட்டில விசேஷ பிரார்த்தனை ஒன்று நடத்த ஏற்பாடு பண்ணுங்க. அங்கே இருக்கும் பேய்களை விரட்டி கர்த்தர் உங்க குடும்பத்தை ரட்சிக்க ஜெபம் பண்றேன்.
அதுக்கு பிறகு சொல்லுங்க ஃபாதர். அதுக்கு பிறகு நீங்களும் உங்க குடும்பத்தைச் சேர்ந்தவங்க மட்டும் அங்கே இருக்கணும். வேறு யாரும் இருக்கக்கூடாது. மைக்கேலை கூட வெளியே அனுப்பிடுங்க. அதன் பிறகு என் மனதில் நீண்ட நாட்கள் மறைந்து கிடக்கும் அந்த ரகசியத்தை சொல்கிறேன். சரி ஃபாதர், அப்படியே செய்கிறேன். மறுநாள் காலையில் மத்தேயு பாதிரியார் கேட்டுக்கொண்டபடி தன்னுடைய வீட்டில் விசேஷ பிரார்த்தனைக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தான் ராபின்சன். குறிப்பிட்ட நேரத்தில் ஃபாதர் வந்து பிரார்த்தனையை துவக்கி வைத்தார். பின்னர் பைபிளை திறந்தார். மத்தேயு எழுதிய சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தை வாசிக்க ஆரம்பித்தார். அவர் அக்கறையிலே கெர்கெசேனர் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறைகளிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். படித்து முடித்து கர்த்தரை வேண்டி ஜெபம் செய்தார். கர்த்தரே அன்று பிசாசுகளை அவர்களிடமிருந்து துரத்தி பன்றிக் கூட்டங்கள் மீது ஏவி அவைகளை மாளச் செய்தது போல் இங்குள்ள பேய்களையும் இந்த வீட்டைச் சுற்றி வரும் பேய்களையும் நீர் துரத்தியடித்து மலை மிருகங்கள் மீது ஏவி அவற்றை மாளச் செய்து உங்களது விசுவாசிகளான இவர்களை ரட்சிக்க வேண்டும் ஆண்டவரே. ஜெபம் முடிந்தவுடன் ஏற்கனவே தயாரித்து வைக்கப்பட்டிருந்த விருந்தினை உண்டனர். பின்னர் ஃபாதர் கண்களால் சைகை செய்ய அதனை புரிந்து கொண்ட ராபின்சன் அங்கிருந்த வேலைக்காரன் மைக்கேலை வெளியே அனுப்பினான். வீட்டின் வெளிக்கதவை அடைத்தார்கள். அனைவரும் சுற்றி உட்கார்ந்து கொள்ள மத்தேயு பாதிரியார் சொல்ல ஆரம்பித்தார். 9 நான் சொல்ல போற விஷயங்கள் உங்க எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கும். ஆனா அது முழுக்க முழுக்க உண்மை என்றவாறு ஆரம்பித்தார் மத்தேயு. அனைவரும் எதுவும் பேசாமல் அவர் முகத்தையே ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்தோனி சார், அதாவது உங்க அப்பா இந்த ஊரை பொறுத்த வரையில் ரொம்ப பெரிய மனுஷன். பெரும் பணக்காரர், இரக்க சிந்தனையுள்ள நல்ல பண்பாளர், மூளை சரியில்லாத ஒரு பைத்தியக்காரர். இது உங்களுக்கே தெரியும் இல்லையா? ராபின்சன் மெதுவாக தலையாட்டினான். இது எல்லாத்தையும் விட அந்தோனி சார் 2 கொலைகளை செய்த ஒரு பயங்கரமான கொலைக்காரர் என்று உங்களுக்கு தெரியுமா? இதை கேட்டவுடன் அங்கிருந்த அனைவருக்குமே அதிர்ச்சியாக இருந்தது. நிஜமாவா சொல்றீங்க ஃபாதர்? எங்க அப்பாவா ஒரு கொலைக்காரர்? அது மட்டுமில்லை, பேங்கை கொள்ளையடிச்சு 15 கோடி ரூபாய் பெருமான பணத்தையும் நகைகளையும் திருடிய ஒரு திருடர். என்ன ஃபாதர், என்னென்னவோ சொல்றீங்க. எனக்கே இத பத்தி ஒண்ணுமே தெரியாது. இதெல்லாம் எங்க கல்யாணத்துக்கு முந்தியா பிந்தியா என்று வியப்புடன் கேட்டாள் மேரி. கல்யாணத்துக்கு முன்னாடி. இன்னும் சரியா சொன்னா அந்தோனி சார் இந்த ஊருக்கே வர்றதுக்கு முன்னாடிதான் கொலையும் செய்திருக்கார். எந்த பேங்கை கொள்ளையடிச்சார்? யாரை கொலை செஞ்சார் என்றான் ராபின்சன். போபால அல்கா பேங்கை. தன்னோட சேர்ந்து கொள்ளையடிச்ச கூட்டாளிகளைத்தான் அவர் துடிக்க துடிக்க கொலை பண்ணி இருக்கார். நிஜமாவா சொல்றீங்க ஃபாதர்? என்னால நம்பவே முடியலையே. கூட்டாளிகளுக்கு பங்கு கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு நடு ராத்திரியிலே அவங்க 2 பேரையும் கொன்னுட்டு மொத்த பணத்தையும் எடுத்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டார். அதை முதலீடா வச்சுத்தான் வியாபாரத்தை ஆரம்பிச்சு மேலும் மேலும் பணக்காரனாகி இருக்கார். நாங்க இத பத்தி கேள்விப்பட கூட இல்லையே. இந்த ஊர்க்காரங்க கூட இத பத்தி சொல்லலையே. ஊர்க்காரங்க என்ன இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாது. எனக்கும் மோசஸுக்கும் மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? எங்க அப்பா சொன்னாரா? கட்டின பொண்டாட்டி கிட்டேயே சொல்லாதவர் எங்க கிட்ட மட்டும் எப்படி சொல்வார்? பிறகு எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? அத பத்தி விவரமா சொல்றதுக்குத்தான் வந்தேன். பாதிரியார் மத்தேயு தண்ணீர் குடித்துவிட்டு நிதானமாக சொல்லாம் தொடங்கினார். நான் இந்த ஊர் சர்ச்சிற்கு பாதிரியாராக வந்த சில மாதங்களுக்குள்ளே மோசஸ் எனக்கு பழக்கமாகிவிட்டார். அவருடைய நல்ல குணம், பழகும் இனிமை எல்லாம் என்னை கவர்ந்த 2 பேரும் இறுக்கமான நண்பர்களாகிவிட்டோம். இந்த ஊரை பார்த்தீங்கள்ல, எவ்வளவு சின்ன ஊர். பொழுதுபோக்க சில சமயம் கஷ்டமா இருக்கும். அதனால சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நானும் மோசஸும் காட்டுக்குள்ளே பிக்னிக் போவோம். எப்பவாவது சில சமயம்தான் எங்க குடும்பத்தையும் கூட்டிட்டு போவேன். மோசஸுக்கு வேட்டையில் ரொம்ப ஆர்வம். லைசன்ஸ் வாங்கி துப்பாக்கி எல்லாம் வச்சிருந்தான். பழகின சில நாட்கள்லயே நான் அவனை போவா உரிமையிலேயே கூப்பிட்டேன். என்னை விட 10 வயசு சின்னவன் தான் மோசஸ். என்ன சொன்னேன்? ஆம், மோசஸுக்கு மிருகங்கள், பறவைகளை வேட்டையாடுறது, மலையேறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி மலை மேல ஏறி ஏதாவது ஒரு இடத்தில் கூடாரம் அடிச்சு 2-3 நாள் கூட தங்குவோம். நகர வாழ்க்கையை மறந்து இயற்கையோடு ஒன்றி போயிருக்கிறது எனக்கு கர்த்தரின் காலடியில் இருப்பது போல ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அது மாதிரித்தான் ஒரு தடவை நானும் மோசஸும் மலைப்பகுதியில 2-3 நாள் தங்கிட்டு வரலாம்னு தேவையான சாமான்கள், துப்பாக்கி எல்லாம் எடுத்துட்டு மலை மேல ஏற ஆரம்பிச்சோம். அந்த நாளை என்னால மறக்கவே முடியாது. அது நவம்பர் மாசம் 20ஆம் தேதி. இது வரைக்கும் போகாத பகுதிக்கு போய் பார்க்கணும்னு 2 பேரும் புது பாதையில் நடந்தோம். அங்கங்கே ரெஸ்ட் எடுத்து பிஸ்கட் சாப்பிட்டு டீ குடிச்சுக்கிட்டே நடந்தோம். மோசஸ் துப்பாக்கியால பறவைகளை சுட்டு எங்க சாப்பாட்டுக்கு தேவையான இறைச்சியை ரெடி பண்ணிட்டே வந்தான். அப்படியே நடந்த ஒரு மலை அருவிக்கு பக்கமா வந்து சேர்ந்தோம். அந்த அருவியை நாங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. மலைப்பாறைகள்ல நடுவில் இருந்து பாதரசமா விழுந்த அருவியை பார்க்க பரவசமா இருந்தது. அதுக்கு பக்கத்தில் தங்கறதுக்கும் வசதியா தோணிச்சு. இதுக்குள்ள சாயங்கால நேரம் ஆயிட்டதனால அதுக்கு மேல் போக நாங்க விரும்பலை. அருவிக்கு ரொம்ப பக்கத்திலேயே கூடாரம் அடிச்சு தங்கினோம். மிருகங்கள் வராதபடி தீயை மூட்டினோம்.
மோசஸ் வேட்டையாடிய பறவைகளின் இறைச்சியை சுத்தம் பண்ணி இரவு உணவை தயார் செஞ்சோம். பொழுதும் நல்லா இருட்டிருச்சு. அன்னைக்கு ராத்திரி வாழ்க்கையில் மறக்க முடியாத ராத்திரியா அமைய போகுதுன்னு எங்க 2 பேருக்குமே தெரியாது. 10. கூடாரத்துக்கு வெளியே உள்ள தீக்குவியலுக்கு பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு இருட்டுக்குள்ள தெரிஞ்ச இயற்கை காட்சிகளை ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம். கருப்பு பின்னணியில் வெள்ளை பெயிண்டை பிரஷால ஒரு கோடு மட்டும் இழுத்த மாதிரி மலை அருவி அற்புதமா தெரிஞ்சது. சாப்பிட்டு முடிச்ச உடனே எங்க 2 பேருக்குமே தூக்கம் வரலை. மோசஸுக்கு சிகரெட் குடிக்கிற பழக்கம் உண்டு. காட்டுக்குள்ள அவன் சிகரெட்டை மாறி மாறி கொளுத்தி குடிச்சவாறு பேசிட்டே இருந்தான். ரொம்ப நேரம் 2 பேரும் எதையோ பேசி பொழுதை போக்கிக்கிட்டு இருந்தோம். நேரம் போனதே தெரியலை. திடீர்னு பார்த்தா மணி 11:45 ஆகி காடே தூங்கின மாதிரி அமைதியா இருந்தது. ஓ நூ மலையருவி மட்டும் இடைவெளியே விடாம கத்திக்கிட்டு இருக்கிற சத்தம் ஒண்ணுதான். சரி, இனி தூங்க போகலாம்னு நாங்க நினைச்சப்போ வானத்துல பயங்கரமான ஒரு இடி சத்தம் கேட்டது. மலையே 2ஆ பிளக்கிற மாதிரி இருந்தது அந்த இடி சத்தம். மழை வரப்போகுதோன்னு நினைச்சு வானத்தை அண்ணாந்து பார்த்தோம். வானத்தில் கரு மேகங்களே இல்லை. நிர்மலமான நீல நிறமா இருந்தது. பிறகு எப்படி இடியிடிச்சதுன்னு எங்களுக்கே அதிசயமா இருந்தது. ஒருவேளை மலையின் மறு பக்கத்தில் மழை பெய்யுதோன்னு நினைச்சேன். அப்பத்தான் என் பக்கத்துல இருந்த மோசஸ் அவசரமா என் கையை பிடிச்சு, அங்கே பாருங்க ஃபாதர், நூ நடுக்கத்தோட அருவி பக்கம் கையை காமிச்சான். அவன் காட்டின பக்கம் திரும்பி பார்த்த எனக்கு ஒரு அதிசயமான காட்சி தெரிஞ்சது. இப்ப கூட அந்த காட்சி என் கண் முன்னாலேயே நிக்குது என்று ஒரு கணம் மௌனமானார். அப்படி என்ன காட்சிய பார்த்தீங்க ஃபாதர் என்றான் ராபின்சன் ஆவலை அடக்கமாட்டாமல். மத்தேயு பாதிரியார் ஒரு முறை கர்த்தரை எண்ணி தியானித்துவிட்டு தொடர்ந்து சொல்ல ஆரம்பித்தார். மலையருவிக்கு நேர் மேல ரத்த சிவப்பு நிறத்தில் ஒரு ஒளி தெரிஞ்சது. அந்த ஒளியோட வெளிச்சத்தில் மலையில் இருந்து விழறது எங்க கண்ணுக்கு தண்ணீரா தோணலை. ரத்த அருவி கொட்டராப்ல தெரிஞ்சது. மலையில் இருந்து ரத்தமா வழிஞ்சு வர்ற மாதிரி தோணுச்சு. நானும் மோசஸும் ஒரு நிமிஷம் அப்படியே திகைச்சு போயிட்டோம். கால்ல ஆணி அடிச்ச மாதிரி, எங்களுக்கு உணர்வுகளே இல்லாதது மாதிரி தோணுச்சு. பிறகு கொஞ்சம் நிதானத்துக்கு வந்து நல்லா கூர்ந்து பார்த்தோம். மலையருவிக்கு மேலே தெரிஞ்ச ஒளி மறையவே இல்லை. இன்னமும் நல்லா தெரிஞ்சது. அப்போ மறுபடியும் வானத்தில் ஒரு இடி முழக்கம் கேட்டுச்சு. எங்களை அறியாமலே எங்க உடல் நடுங்கிச்சு. 2 பேரும் கர்த்தரை நினைச்சு ஸ்தோத்திரம் சொன்னோம். அப்போ அந்த ஒளி கொஞ்சம் கொஞ்சமா மாறி ஒரு மனுஷனோட உருவமா எங்களுக்கு தெரிஞ்சது. என்னடா இது அதிசயமா இருக்கேன்னு நினைச்சு அந்த காட்சியை இன்னும் நல்லா பார்க்கணுங்கிற நினைப்பில அருவிக்கு பக்கமா நெருங்கி போனோம். தட்டு தடுமாறி அருவிக்கு பக்கத்துல வந்து பார்த்தா எங்க நெஞ்சை உறைஞ்சிரும்படியா அந்த உருவம் தெளிவா தெரிஞ்சிச்சு. அந்த மனிதனோட முகம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போன மாதிரி, சதை எல்லாம் சுருங்கி காஞ்சு போன மாதிரி, சில இடங்கள்ல அழுகி போன மாதிரி கோரமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு எலும்பு கூடு நிக்கிற மாதிரிதான். அருவிக்கு மேலே தெரியிற ஒரு பாறையில் இருந்து தொங்கற மாதிரி அந்த சிவப்பு ஒளில தெரிஞ்சது. அதையே கூர்ந்து பார்த்தப்போ எங்களுக்கு திக்னு ஆயிருச்சு. அந்த மனித உருவம் வேதனையோட நெளியற மாதிரி இருக்கும். அப்புறம் எங்களை பார்த்து தலையசைச்சு கூப்பிடற மாதிரி இருக்கும். மறுபடியும் வேதனையோட நெளியும். அதுக்கு பிறகு எங்களை பார்த்து தலையாட்டி கூப்பிடும். இப்படியே மாறி மாறி செஞ்சுக்கிட்டு இருந்தது. இனி இந்த இடத்தில் நிக்க வேண்டாம், கூடாரத்துக்கு போயிடலாம் வாங்க ஃபாதர், நூ மோசஸ் பயத்தோட சொன்னான். இல்லை மோசஸ், அது நம்மளை கூப்பிடற மாதிரி இருக்கு. போய் பார்த்தா என்னன்னு நான் சொன்னேன். வேண்டாம் ஃபாதர், இந்த நேரத்தில் நாம அங்கே போக வேண்டாம். அது ஏதோ கெட்ட ஆவி மாதிரி தோணுது. நாம் இந்த இடத்திலேயே நிக்க வேண்டாம். நான் பயப்படாதே மோசஸ், கர்த்தர் எப்பொழுதும் நம்முடன் இருப்பார். ஆண்டவருக்கு சேவை செய்கிற என்னிடம் எந்த கெட்ட ஆவியும் நெருங்காது. வா போய் பார்க்கலாம். நீன் காலையில பார்க்கலாம் ஃபாதர், இந்த நடு ராத்திரில வேண்டாம். நூ மோசஸ் ரொம்ப பயந்தான். அந்த உருவம் நம்ம கிட்ட என்னவோ சொல்லணும்னு நினைக்குது. இப்பவே நாம் போறது தான் நல்லது. மோசஸுக்கு தைரியம் சொல்லி மலையருவிக்கு மேலே ஏற ஆரம்பிச்சோம். அந்த இருட்டுக்குள்ள டார்ச் லைட்டும் ஹெட்லைட்டும் எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு ஏறினோம். அந்த உருவம் தெரிஞ்ச இடத்துக்கு வந்து சேர கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சு. அந்த இடத்தில் எந்த உருவமும் தென்படலை. மாயமா மறைஞ்சிருச்சு. என்னடா இது அதிசயமா இருக்கேன்னு சுத்துமுத்தும் பார்த்தோம். பாறை ரொம்ப செங்குத்தா இருந்துச்சு. அதில் இருந்து மேல போக மரக்கட்டைகளை கட்டி வச்ச மாதிரி தெரிஞ்சிச்சு. முன்னாடி யாரோ எப்பவோ அதை கட்டி இருக்கலாம்னு நினைச்சு அந்த கட்டைகளை பிடிச்சுக்கிட்டே மேலே போனோம். மேலே உள்ள பாறையில ஒரு பெரிய குகை தெரிஞ்சிச்சு. அதோட வாசலை மூடின மாதிரி ஒரே செடி கொடிகளா வளர்ந்து கிடந்துச்சு. எங்க கையில் இருந்த கத்தியால அதை எல்லாம் வெட்டிட்டு குகைக்குள்ளே போனோம். அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு பயங்கரமான ஒரு காட்சி தெரிஞ்சது. 11. மத்தேயு பாதிரியார் இந்த இடத்தில் நிறுத்திவிட்டு மறுபடியும் தண்ணீரை எடுத்து குடிக்கத் தொடங்கினார். மற்றவர்களுக்கோ ஆவலை அடக்கவே முடியவில்லை. சீக்கிரம் சொல்ல மாட்டாரா என்று தவித்தார்கள். ஃபாதர் வாயை துடைத்தவாறு விட்ட இடத்திலிருந்து சொல்ல ஆரம்பித்தார். குகைக்குள்ளே நுழைஞ்ச ஒவ்வொரு இடமா கூர்ந்து பார்த்துக்கிட்டே போனோம். எங்க 2 பேர் தலையிலையும் ஹெட்லைட், கையில பவர்ஃபுல்லான டார்ச் லைட். இந்த வெளிச்சத்தில் மெதுவா நடந்தோம். அந்த குகை ரொம்ப பெரிசா, ரொம்ப விசாலமா இருந்தது. நான் அதோட கூரை பகுதியை அதிசயமா பார்த்துக்கிட்டு நின்னேன்.
எனக்கு 2-3 அடி முன்னால நடந்த மோசஸ் திடீர்னு என்கிட்ட ஓடி வந்தான். ஃபாதர், இனி இந்த இடத்தில் நாம் இருக்க வேண்டாம். இது நாம இருக்க வேண்டிய இடம் இல்லை. வாங்க திரும்பி போகலாம், நூ பதறி போய்ச் சொன்னான். என்ன விஷயம்னு சொல்லு மோசஸ், நீன் கீழே போன பிறகு சொல்றேன், நூ சொன்னான். எதுவா இருந்தாலும் இப்பவே சொல்லு. கர்த்தரின் பெயரால் கேட்கிறேன், நீன். அவன் அதுக்கு வாயால் சொல்லாமல் ஒரு இடத்தை கையை நீட்டி காட்டி அங்கே டார்ச் லைட்டின் வெளிச்சத்தை பாய்ச்சினான். அந்த இடத்தை பார்த்தவுடனே என் உடம்பே சிலுத்து போச்சு. அப்படி என்ன பார்த்தீங்க ஃபாதர் என்றாள் மேரி. மத்தேயு இதற்கு பதில் கூறாது கண்களை மூடி மீண்டும் ஒரு முறை மனதிற்குள் ஜெபித்துவிட்டு தொடர்ந்தார். அது ஒரு திறந்த சமாதி. கல்லும் மண்ணும் மூடி இருந்த சமாதியில நிறைய இடைவெளி தெரிஞ்சிச்சு. சமாதியை விட நாங்க பார்த்த இன்னொரு காட்சிதான் எங்களை அதிகமா உலுக்கிருச்சு. சமாதிக்கு பக்கத்தில் ஒரு எலும்பு கூடு உட்கார்ந்த நிலையில் இருந்துச்சு. அது உயிரோடு இருந்தப்ப போட்டிருந்த பெயிண்டும் ஷர்ட்டும் கந்தலா கிழிஞ்சு கெட்டுப்போன நிலையில் இருந்தது. அந்த எலும்பு கூடு உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டே பக்கத்தில் இருக்கிற சமாதியை கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. பக்கத்தில் இருந்த சமாதில 2 உடம்பு ஒன்னும் மேல ஒன்னா இருந்துச்சு. அதில் மேலே இருந்த எலும்பு கூடும் சமாதிக்கு பக்கத்துல உட்கார்ந்திருக்கிற எலும்பு கூடும் ஒன்னு போல தெரிஞ்சது. ஒன்னு போலன்னா 2ம் ஒரே காலத்தில் செத்து போன மாதிரி. ஆனா கீழே இருந்த எலும்பு கூடு முக்கால்வாசி அழுகின நிலையில கிடந்தது. மற்ற 2 எலும்பு கூடுகளை விட இது ரொம்ப வருஷத்துக்கு பின்னாடி செத்தது மாதிரி தோணுச்சு. இது ரொம்ப அதிசயமா இல்லை. பின்னாடி செத்த மனுஷன் அடியில, அதுக்கு மேல அதை அமுக்கிட்டு இருக்கிற மனுஷனும் உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மனுஷனும் அவனுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போன மாதிரி தெரிஞ்சது வியப்பா இருந்தது. அடியில் கிடக்கிற மனுஷனோட முகத்தை பார்த்தா அதை இதுக்கு முன்னாடி பார்த்தது மாதிரி தெரிஞ்சது. அதனால் பக்கத்துல இருந்த ஒரு மரக்கட்டையை எடுத்து மேலே இருக்கிற எலும்பு கூட்டை விலக்கி பார்த்தேன். அடியில் இருக்கிற மனுஷனோட முகம் தெளிவா தெரிஞ்சதும் எங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா அந்த மனுஷன்தான் அருவிக்கு மேலே ஒளியா தெரிஞ்ச எங்களை கூப்பிட்டது. எங்களுக்கு எப்படி இருக்கும்? பயத்திலேயும் அதிர்ச்சியிலேயும் கொஞ்ச நேரம் அப்படியே விறுவிறுத்து போய் நின்னுட்டோம். பிறகு டார்ச் ஒளியில் குகையை சுத்தி பார்த்தோம். ஒரு இடத்துல ஒரு சட்டையோட காலர் மட்டும் கிழிஞ்சு கிடந்தது. அதை எடுத்து பார்த்தா அதில் நம்ம ஊர் டெய்லரோட அட்ரஸ் ஸ்லிப் இருந்தது. அதுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு பிரீஃப் கேஸ் இருந்தது. அதை எடுத்து திறந்து பார்த்தோம். அந்தோனி நூ உள்ளே எழுதி இருந்தது. உள்ளுக்குள்ள நிறைய பேப்பர். பிரீஃப் கேஸையும் அதுக்குள்ள இருந்த பேப்பரையும் கரையானும் பூச்சிகளும் நிறைய அரிச்சு தின்னுறந்த பேப்பர்ல எழுதி இருந்ததை படிச்சு பார்த்தோம். அதுல அந்தோனி சார் தன் கைப்பட தான் செஞ்ச கொலை பத்தின முழு விவரங்களையும் அதுக்கு பிறகு நடந்ததையும் விளக்கமா எழுதி இருந்தார். இதோ இதுதான் அந்த பேப்பர். மத்தேயு தான் கொண்டு வந்திருந்த பிரீஃப் கேஸை திறந்து சிதிலமாகி நிறம் மாறி இருந்த பழைய பேப்பர்களை எடுத்து ராபின்சனிடம் கொடுத்தார். வாங்கி படித்து பார்த்த ராபின்சனின் முகம் இறுகியது. என் அப்பா இப்படிப்பட்ட மோசக்காரர்னு நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை ஃபாதர். இதில் கடைசில சில பக்கங்கள் இல்லையே என்றவாறு நீட்டினான். அதெல்லாம் கரையான் அரிச்சிருச்சு. இது உங்களுக்கு சேர வேண்டியது. நீங்களே வெச்சுக்கங்க. 3 எலும்பு கூடுல 1 எங்க அப்பான்னு தெரியுது. அவர் எப்படி செத்திருப்பார்? நவம்பர் 20ஆம் தேதி கடைசியா அவர் குகைக்கு போயிருப்பார். சமாதில கிடந்த எலும்பு கூடுகள் எந்திரிச்சு அவரை கொன்னுருக்கணும். 1 அவரை கீழே தள்ளி அமுக்கி கொன்னுருக்கு. இன்னொன்னு அந்த காட்சிய பார்த்து உட்கார்ந்து ரசிச்சு சிரிச்சிருக்கு. இதில் யார் பீட்டர் யார் டேவிட்னு தெரியலை. அப்புறம் என்ன பண்ணினீங்க? செத்த 3 பேரும் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவ முறைப்படி அடக்கம் செய்யாததால இன்னமும் ஆவியா சுத்திக்கிட்டு இருக்கு. நான் ஒரு பாதிரியாங்கிறதால உன் அப்பாவோட ஆவி கடைசியா என்னிடம் பாவ மன்னிப்பு பெறலாங்கிற நோக்கத்தில்தான் அருவிக்கு மேல ஒளியா தெரிஞ்ச எங்களை கூப்பிட்டிருக்கு. அப்படித்தான் இருக்கும். பிறகு நானும் மோசஸும் சேர்ந்து 3 எலும்பு கூடுகளையும் தனித்தனியா படுக்க வச்சு மேல கல்லும் மண்ணும் போட்டு சமாதி எழுப்பினோம். கிறிஸ்தவ முறைப்படி கடைசியா செய்ய வேண்டிய பிரார்த்தனைகளை செஞ்சு முடிச்சிட்டு இந்த பேப்பர்களை மட்டும் கையோடு எடுத்துட்டு வந்துட்டேன். இதை நீங்க போலீஸ்ல சொல்லி இருக்கலாம்ல. மாமா செத்தத பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல என்றான் ரிச்சர்ட். ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் தன்னிடம் பாவ மன்னிப்பு கோரியவர்கள் செய்த குற்றத்தை ஆண்டவரை தவிர வேறு யாருக்கும் அறிவிக்க கூடாது. 2வது, அந்தோனி சாருக்கு இந்த ஊர்ல எவ்வளவு நல்ல பெயர் இருக்குன்னு தெரியும். அவர் ஒரு கொலைக்காரர்னு சொல்லி செத்த மனுஷனுக்கு களங்கம் ஏற்படுத்த என் மனிதாபிமானம் தடுத்தது. அதனால் உங்களுக்கு மட்டும் இதை சொல்லணும்னு வந்தேன். மோசஸ் எப்படி செத்திருப்பார்னு நினைக்கிறீங்க? மோசஸ் ஒரு என்ஜினியர். நிறைய கான்ட்ராக்ட் எடுத்து செய்ய ஆரம்பிச்சார். அதுக்கு இந்த வீடுதான் வசதியா இருக்கும்னு கோர்ட் மூலமா வாடகைக்கு எடுத்தார். இங்கே வந்த ஒரு வாரத்திலேயே இங்கே ராத்திரி என்னென்னவோ சத்தம் கேக்குது. ஜெபம் பண்ணுங்க நூ வந்து கேட்டார். அதுக்கு நான், இந்த வீடு பாவ பணத்தில் அந்தோனி சார் சம்பாதிச்சது. இதில் நீ தங்க வேண்டாம் நூ சொன்னேன். நீங்க வந்து ஜெபம் பண்ணுங்க, சரியா போகும் நூ சொன்னான். நானும் வந்து ஜெபம் பண்ணினேன். அதே வாரமே அவன் செத்து போனான். 2 மாசத்தில் அவனுக்கும் என் சிஸ்டருக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கிறதா இருந்தது என்றார் கலங்கினார். சற்று நேரம் அங்கு மௌனம் நிலவியது. இப்ப நாங்க இந்த வீட்டில இருக்கவா வேண்டாமா ஃபாதர் என்றான் ராபின்சன். அந்தோனி சாரோட நேரடி வாரிசான உங்களை அந்த கெட்ட ஆவிகள் அதிகமாக துன்புறுத்த நினைக்கலாம்.
அல்லது அந்தோனியை கொன்று பழி வாங்கிவிட்டோமே, அவன் வாரிசுகளாவது அனுபவிக்கட்டும் என்று விட்டுவிடலாம். யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. சற்று நேரம் யோசித்த ராபின்சன், சமாதி இருக்கிற குகைக்கு என்னை கூட்டிட்டு போங்க ஃபாதர். எங்க அப்பா சமாதில என்னோட அஞ்சலியை செலுத்த ஆசைப்படறேன் என்றான். சரி, நாளைக்கு காலையில சீக்கிரமா கிளம்பலாம். மறுநாள் அதிகாலையிலேயே மத்தேயு பாதிரியாரும் ராபின்சனும் கிளம்பி மலைக்குகையை நோக்கி சென்றனர். அருவிக்கு மேலேயுள்ள மலைப்பாதையில் ஏறி அவர்கள் குகைக்குள் நுழையும் பொழுது மாலை நேரமாகிவிட்டது. குகைக்குள் ஒரே இருட்டாக இருந்தது. டார்ச் ஒளியில் 3 சமாதிகளையும் காட்டினார். அதில் அந்தோனியின் சமாதியில் மலர்களை வைத்து மெழுகுவர்த்தி கொளுத்தி மண்டியிட்டு பிரார்த்தனை செய்தான். அப்பொழுது குகைக்குள்ளே பயங்கரமான இடிச்சத்தம் கேட்டது. பாவப்பொருளை அனுபவிக்காதே என்று அமானுஷ்யமான ஒரு குரல் கேட்டு அது நாலாபுறமும் எதிரொலித்தது. ராபின்சன் உடல் லேசாக நடுங்க ஆரம்பித்தது. பக்கத்தில் இருந்த பாதிரியாரின் கையை அழுத்தி பிடித்தான். இனி நாம் இங்கே இருக்க வேண்டாம், வா போகலாம், பாதிரியார் கிசுகிசுத்தார். இருவரும் வேகமாக மலைக்குகையை விட்டு வெளியேறத் தொடங்கினர். 1.2 மேரி தன் மகனிடம் மன்றாடத் தொடங்கினாள். வேண்டாம் ராபின், நான் சொல்றத கேளு. இந்த வீடு பாவத்தில சம்பாதிச்சது. இதில் இருந்த யாரையுமே உயிரோட விடலை. இது பேய் வீடு. இது நமக்கு வேண்டாம். நமக்கு இந்த ஊரே வேண்டாம். பெங்களூருக்கே போயிரலாம். திடீர்னு எப்படிமா போறது? ஏகப்பட்ட கடனை வாங்கி இந்த ஊர்ல வியாபாரத்தில் முடக்கி இருக்கேன். எப்படி விட்டுட்டு போறது? கர்த்தர் மேல பாரத்தை போட்டிருவோம். ஆண்டவர் நம்மை நிச்சயம் காப்பார். ராபின்சன் பிடிவாதமாக இருந்தான். ரிச்சர்டும் அதற்கு ஆமோதித்தான். ஆனால் பெண்கள் இருவருக்குமே பயமாக இருந்தது. அவர்கள் பேச்சு எடுபடவில்லை. தினமும் 4-5 முறை வீட்டில் ஜெபித்தார்கள். ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் படம் எல்லா அறைகளிலும் மாட்டப்பட்டது. அன்று இரவு நடந்த சம்பவம் மாதிரி எதுவும் அப்புறம் நிகழவில்லை. பாதிரியார் சொன்ன மாதிரி அந்தோனியின் வாரிசுகள் அனுபவிக்கட்டும் என்று ஆவிகள் அடங்கி இருக்கும் என்று நினைக்க ஆரம்பித்தார்கள். நாள் மெதுவாக நகர்ந்து நவம்பர் 20ஆம் தேதி வந்தது. அந்த நாளை பற்றிய நினைவுகளை அவர்கள் எப்பொழுதோ மறந்துவிட்டிருந்தனர். அன்று இரவு எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டு முடிக்கும் பொழுது இரவு 11 மணியாகிவிட்டது. அவரவர்கள் தங்கள் படுக்கை அறைக்கு சென்று படுக்க ஆரம்பித்தார்கள். வேலைக்காரன் மைக்கேல் சமையல் அறையை சுத்தம் செய்து கதவை பூட்டி படுக்கும் பொழுது இரவு 11:30 ஆகி இருந்தது. மேரி தன்னுடைய அறையில் தூங்கிக் கொண்டிருந்தாள். வீடே அமைதியான தூக்கத்தில் ஆழ்ந்திருந்தது. சுவர் கடிகாரம் 12 முறை அடித்து ஓய்ந்தது. அப்பொழுது மேரியின் அறைக்குள் பயங்கரமான சத்தம் கேட்கத் தொடங்கியது. திடுக்கிட்டு விழித்து எழுந்தாள் மேரி. உடனே கரண்ட் கட் ஆகி அறையில் இருந்த நைட் லேம்ப் கூட அணைந்தது. அறைக்குள் மலையருவி சத்தம் ஹோ என்று கேட்க ஆரம்பித்தது. மேரிக்கு உடல் பதறத் தொடங்கியது. தன் மகன் படுத்திருக்கும் அறைக்கு சென்று விடலாம் என்று எழுந்து 2 அடி வைத்தாள். அப்பொழுது ஏதோ ஒரு கனமான பொருள் அவள் மீது விழுந்தது. பயத்தில் தன்னை மறந்து ஆ என்று அலறி நிலை தடுமாறி தரையில் விழுந்தாள். இந்த சத்தத்தை கேட்டு ராபின்சனும் ரிச்சர்டும் ஓடி வந்தார்கள். அம்மா கத்தின மாதிரி சத்தம் கேட்டதே. லைட்டை போடு. எரியலையா? கரண்ட் கட்டா? பக்கத்தில் வீட்டில லைட் எரியற மாதிரி இருக்கே. நம்ம வீட்டில மட்டும் எப்படி போச்சு? மெழுகுவர்த்தி எடுத்துட்டு வர்றேன். ஆ, லைட் வந்துருச்சே. லைட் வெளிச்சத்தில் மேரி தரையில் அலங்கோலமாக விழுந்து இறந்து கிடப்பதை பார்த்து கதற ஆரம்பித்தார்கள். மேரியின் தலையில் இருந்து ரத்தம் வடிந்து உறைந்து கிடந்தது. மறுநாள் காலையில் போலீஸ் வந்து பார்க்கும் வரை மேரியின் உடல் அப்படியே கிடந்தது. அந்த தெருவில் உள்ளோர் பயத்துடன் வந்து பார்த்துவிட்டு போனார்கள். மத்தேயு பாதிரியார் காலையிலேயே ஓடி வந்து மேரியின் உடல் அடக்கம் செய்யும் வரை அவர்களுக்கு ஒத்தாசையாக இருந்து ராபின்சனுக்கு ஆறுதல் கூறினார். 2 நாட்கள் கழித்து இன்ஸ்பெக்டர் சந்திரனும் ராபின்சனும் தனியே ஒரு அறையில் அமர்ந்து பேசத் தொடங்கினார். உங்க அம்மா தலையில ஏற்பட்ட அடில ரத்தம் பெருகி மூளை சிதறி செத்ததா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது. ஒன்னும் அவங்களா கீழே விழுந்திருக்கணும். இல்லைன்னா யாராவது அவங்களை பிடிச்சு தள்ளி இருக்கணும். அவங்க வயசானாலும் உடம்பு திடமானவங்க. அவங்களா விழுந்திருக்க முடியாது. பேய்தான் பிடிச்சு தள்ளி இருக்கணும். பேயாவது ஒன்னாவது அதெல்லாம் எதுவும் கிடையாது. இல்லிங்க, இது பேய் வீடுதான். ஏற்கனவே மோசஸ்னு ஒருத்தரை கொன்னுருக்கு. இப்ப எங்க அம்மா. இனி நாங்க இந்த வீட்டில இருக்க விரும்பலை. இந்த ஊர்லயும் இருக்க விரும்பலை. இதுக்காகவா ஊரை விட்டு போறீங்க? ஆமாங்க, நாளைக்கு காலையில பெங்களூர் போறோம். இது பேய் வீடே தான். இந்த வீடு கூட எங்களுக்கு வேண்டாம். படிச்ச நீங்களே இப்படி சொன்னா எப்படி? பேய்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே புரளிதான். இல்லை இன்ஸ்பெக்டர், இந்த வீட்டில் மொத்தம் 3 பேய் இருக்குது. அதுல ஒண்ணு எங்க அப்பா. என்ன சார் என்னென்னவோ சொல்றீங்க? எப்படி இருந்தாலும் எங்க அப்பாவை பத்தி இந்த உலகத்துக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். இதோ இந்த பேப்பரை முதல்ல படிச்சு பாருங்க. ராபின்சன் பீரோவை திறந்து தன் தந்தை எழுதிய பேப்பர்களை இன்ஸ்பெக்டரிடம் கொடுத்தான். அவர் அதனை பொறுமையாக படித்து முடித்தார். பிறகு அவரிடம் மத்தேயு பாதிரியார் கூறிய விஷயங்கள், மலைக்குகைக்கு சென்று சமாதிகளை பார்த்த விவரங்கள் என்று ஒன்றுவிடாமல் சொன்னான். முழுக்க கேட்ட இன்ஸ்பெக்டர் நீண்ட நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார். பிறகு தீர்மானமாக பேசினார். சரி ராபின்சன், நீங்க இனி ஒரு நாள் கூட இந்த வீட்டில் தங்க வேண்டாம். நீங்களும் உங்க குடும்பமும் இந்த ஊரை விட்டே போயிடுறது நல்லது. பார்த்தீங்களா? இப்ப நீங்க நம்புறீங்கல்ல? நம்புறேன்.
ஆனா அந்த பேயே இல்லை. பேய்களை நாம 2 பேரும் நேரடியா பார்க்கிற ஒரு சந்தர்ப்பத்தை நீங்க தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர்? நீங்க மட்டும் என்னோட ஒத்துழைக்கணும் என்றவாறு இன்ஸ்பெக்டர் சில விஷயங்களை சொன்னார். ராபின்சன் ரொம்ப தயங்கினான். இன்ஸ்பெக்டர் மறுபடி வற்புறுத்த ரொம்ப தயக்கத்துடன் சம்மதித்தான் ராபின்சன். 1.3 பேய் வீடு என்று அந்த ஊர் மக்கள் அனைவராலும் பேசப்பட்ட அந்த வீட்டை விட்டு அன்று இரவே ராபின்சனும் அவன் குடும்பமும் வெளியேறி பெங்களூருக்கு சென்று விட்டனர். ராபின்சன் மரக்கடையை ஒரேயடியாக மூடிவிட்டு தனது வாடிக்கைக்காரர்கள் முதல் பாதிரியார் வரை அனைவரிடமும் சொல்லிவிட்டு சென்றான். அவர்களை கடைசியாக ரயிலில் ஏற்றி வழியனுப்பும் பொழுது வேலைக்காரன் மைக்கேல் கண் கலங்கினான். போலீசார் அந்த வீட்டை பூட்டி சீல் வைத்தார்கள். மேரியின் மரணம் பற்றிய கேஸ் விபத்து என்று கோர்ட் மூலமாக ஆர்டர் வரும் வரை அந்த வீடு போலீஸ் கஸ்டடியில் வைக்கப்பட்டது. 2 உயிர்களை பலி வாங்கிய பேய் வீடு என்பதால் பகல் நேரத்தில் கூட அந்த வீட்டருகே நெருங்கிச் செல்ல அனைவரும் பயந்தனர். சில நாட்கள் கழித்து மேரியின் சாவு தற்செயலாக நேர்ந்த விபத்து என்று கோர்ட் ஊர்ஜிதப்படுத்தியதால் போலீஸ் அந்த வீட்டை ராபின்சனின் விருப்பப்படி மத்தேயு பாதிரியார் வசம் ஒப்படைத்தது. போலீஸ் வைத்திருந்த சீல் அகற்றப்பட்டது. அன்று இரவு 12 மணிக்கு மேல் பேய் வீடு இருக்கும் தெரு நிசப்தமாக இருந்தது. நல்ல இருட்டு. தெரு விளக்குகள் கூட அணைந்து கிடந்தன. அந்த இருட்டில் பேய் வீடு இன்னும் பயங்கரமாக காட்சி அளித்தது. நள்ளிரவு தாண்டி 2 மணியை தாண்டிய பொழுது 2 உருவங்கள் பதுங்கி அந்த வீட்டை நெருங்கியது. சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு அதில் ஒரு உருவம் மட்டும் வாசலில் தொங்கிய பூட்டை இழுத்து பார்த்துவிட்டு மறுபடியும் தன் சகா அருகில் சென்றது. அதன் காதில் ஏதோ கிசுகிசுத்தது. பிறகு அந்த 2 உருவங்களும் வீட்டின் பின்பக்கமாக சென்றன. 2 உருவங்களின் கைகளிலும் கனமான சில பொருட்கள் இருந்தன. வீட்டின் பின்வாசலை அடைந்ததும் அதன் கதவை ஒரு இரும்பு கம்பியால் ஒரு உருவம் நெம்பியது. கதவு லேசாக திறக்க ஆரம்பித்தது. 2 உருவங்களும் உள்ளே நுழைந்து கதவை மறுபடி சாத்தினார்கள். லைட்டை போடாதே. ஒரு உருவம் கிசுகிசுத்தது. போட்டா என்ன? பேய்தான் லைட் போட்டிருக்குன்னு நினைப்பாங்க, வேண்டாம். யாராவது எட்டி பார்த்தா கூட வம்பு. 2 உருவங்களும் இருட்டுக்குள் டார்ச் அடித்தவாறு நேரே சமையலறைக்குள் நுழைந்தன. இந்த இடம்தான் என்று ஒரு உருவம் டார்ச் அடித்து காண்பித்தது. இது உன்னை தவிர எல்லா இடத்திலேயும் தோண்டி பார்த்திட்டோம். நிச்சயம் இந்த இடத்தில் இருந்துதான் ஆகணும். கிடைச்சிட்டா நல்லது. இதுக்காக எவ்வளவு சிரமம். வீணாயிரக்கூடாது. நிச்சயம் ஆகாது. தோண்டு. 2 உருவங்களும் கடப்பாறையை எடுத்து சமையலறையின் தரைப்பகுதியை தோண்ட ஆரம்பித்தன. அடுத்த சில நிமிடங்களில் அந்த வீட்டில் இருந்த அனைத்து விளக்குகளும் திடீர் என்று பளிச்சிட்டன. சமையல் அறைக்குள் தோண்டிக் கொண்டிருந்த முகமூடி போட்டிருந்த 2 உருவங்கள் மீது வீட்டிற்குள் மறைந்திருந்த போலீசார் பாய்ந்து அமுக்கினார்கள். இன்ஸ்பெக்டர் சந்திரனும் ராபின்சனும் அந்த உருவங்கள் அருகே வந்தார்கள். யார் இவங்க இன்ஸ்பெக்டர் என்று வியப்புடன் கேட்டான் ராபின்சன். இவங்க முகமூடிகளை உங்க கையாலேயே நீக்கி பாருங்க. உங்களுக்கு நிச்சயம் அதிர்ச்சியா இருக்கும். ராபின்சன் போலீசார் பிடியில் இருந்த 2 உருவங்களையும் நெருங்கி அவர்கள் முகத்தில் மூடியிருந்த துணிகளை விலக்கினான். அவர்கள் யார் என்று தெரிந்ததும் அவன் நினைத்ததை விட இன்னும் அதிர்ச்சியாக இருந்தது. மத்தேயு பாதிரியாரும் வேலைக்காரன் மைக்கேலும். இவங்களா இன்ஸ்பெக்டர்? என்னால நம்பவே முடியலையே. இவங்கதான் பேய் நாடகம் நடத்தி உங்களை இந்த வீட்டை விட்டே வெளியேற வைக்கிறதுக்கு காரணமா இருந்தது. எதுக்காக இன்ஸ்பெக்டர் இந்த நாடகம்? அதையும் தெரிஞ்சுக்கத்தான் போறீங்க என்றவாறு கான்ஸ்டபிள்களிடம் சைகை செய்தார். 4-5 பேர் சேர்ந்து பாதிரியாரும் மைக்கேலும் தோண்டிய அதே இடத்தை தோண்ட ஆரம்பித்தனர். சற்று நேரம் கழித்து சுமார் 3 அடி ஆழத்தில் ஒரு பெரிய இரும்பு பெட்டி தென்பட்டது. மெதுவாக அதனை வெளியே எடுத்தார்கள். இன்ஸ்பெக்டர் அதை திறந்தார். உள்ளுக்குள் இருந்ததை பார்த்து அனைவரின் கண்களும் வியப்பில் விரிந்தன. ஏராளமான பணமும் நகைகளும் விளக்குகளின் ஒளியில் பளிரிட்டன. எல்லாம் இந்த பணத்திற்காகத்தான் இத்தனை நாடகங்களும். மத்தேயுவும் மைக்கேலும் தலை குனிந்தவாறு நின்றனர். மோசஸையும் மிஸ்ஸஸ் மேரி அந்தோனியையும் கொலை செய்த குற்றத்திற்காக உங்கள் இருவரையும் கைது செய்கிறேன் என்றார் இன்ஸ்பெக்டர் அவர்களை பார்த்து.